இப்போ ஆரம்பிக்க போறது நாட்டோட மிகப்பெரிய நிகழ்ச்சி ஆப்கி அதாலத் ரஜித் சர்மாவுடன். வணக்கம். சரி, வாங்க நாம ஆரம்பிக்கலாம். ஆப்கி அதாலத்ல இன்றைய விசாரணை. இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னா மகாராஷ்டிராவோட மிகப்பெரிய கான்ட்ரோவர்ஷியல் லீடர். இன்னைக்கு நம்ம கூட பேச போறவரு அப்படி ஒரு தலைவர். அவர் எழுதுற ஒவ்வொரு விஷயமும் தீயா இருக்கும். அவர் அப்படி செய்யறதால அவரோட நண்பர்கள் அப்புறம் அவரோட விரோதிகளும் ரொம்ப ஷாக்கிங்கா ஃபீல் பண்றாங்க, அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இவரு உத்தவ் தாக்கரேவோட நெருக்கமான நண்பர். உத்தவ் தாக்கரேவோட சிவசேனா கட்சியில இவரு ரொம்ப ரொம்ப பிரபலமானவர். ப்ளீஸ் வெல்கம் சஞ்சய் ரவுத். அவங்க கை தட்டிக்கிட்டே இருக்கட்டும். இப்ப நாம வரவேற்கலாம் ஆப்கி அதாலத்தோட ஜட்ஜ் ராம் கிருபால் சிங். ஆப்கி அதாலத்துல உங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை விசாரிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைய ஜட்ஜ் ராம் திரிபால் சிங்கோட அனுமதியை கேட்டுக்கலாம். விசாரணையும் ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி சஞ்சய் ராவுத் கிட்ட கேள்விகள் கேட்கறதுக்கு முன்னாடி, குற்றங்களை சொல்லி விளக்கம் கேட்கறதுக்கு முன்னாடி நாம ஒரு விஷுவல பார்க்கலாம். சஞ்சய் ராவுத்தோட பொலிட்டிக்கல் லைஃபை பத்தி பார்க்கலாம். சஞ்சய் ராவுத் கடந்த பல வருஷங்களா சிவசேனாவோட மிகப்பெரிய சர்ச்சைக்கு ஆளானவர். சஞ்சய் ராவுத் தன்னுடைய கரியரை ஒரு கிரைம் ரிப்போர்ட்டர்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காரு. முதல்ல மராட்டி வீக்லி மார்னிக், அதுக்கப்புறம் லோக் பிரபால்ல தன்னுடைய அண்டர் வேர்ல்ட் ரிப்போர்ட்டிங்கால சஞ்சய் ராவுத் தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிட்டாரு. அப்புறம் பாலா சாஹிப் தாக்கரேவோட பார்வை சஞ்சய் ராவுத் மேல விழுந்துச்சு. சிவசேனா பிரமுகர் சஞ்சய் ராவுத்த ஏறத்தாழ 30 வயசு இருக்கும்போது சிவசேனாவோட முக்கியமான பத்திரிகை சாம்னாவோட எடிட்டர் அண்ட் சீஃபா அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஏறத்தாழ 30 வயசுல இருந்து சஞ்சய் ராவுத் சாம்னாவோட எடிட்டரா இருக்காரு. சாம்னாவோட எடிட்டோரியல்ஸ்ல சஞ்சய் ராவுத்தோட அதிரடியான காமெண்ட்ஸ் அவரை ஜனங்களுக்கு நடுவுல ரொம்பவே பிரபலமா மாத்திடுச்சு. சஞ்சய் ராவுத் ராஜ்யசபாவோட மெம்பர். உத்தவ் தாக்கரேயோட பார்ட்டில இவரு நம்பர் 2ன்னு சொல்லப்படுறாரு. சஞ்சய் ராவுத் கடந்த சில காலங்களா லைம்லைட்ல இருக்காரு. ஏன்னா சிவசேனா பிஜேபியோட இருந்த அலைன்ஸை உடைச்சிட்டு என்சிபி அப்புறம் காங்கிரஸோட சேர்ந்து கவர்மெண்ட்டை உருவாக்க ட்ரை பண்ணாங்க. சரத் பவாரோட நெருக்கமான தொடர்புல இருந்ததால சஞ்சய் ராவுத் 3 பார்ட்டியையும் ஒன்னா இணைக்கிற விஷயத்துல மிகப்பெரிய அளவுல வலிமையா செயல்பட்டிருக்காரு. இப்போ சிவசேனாவோட கட்சி பொறுப்புல இருக்கிறதுனால உத்தவ் தாக்கரேவோட கருத்துக்களையும் எண்ணங்களையும் பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இப்ப சஞ்சய் ராவுத்தோடது. சஞ்சய் ராவுத் ஏராளமான புத்தகங்களை எழுதியிருக்காரு. பாலா சாஹிப் தாக்கரேவோட பயோபிக்கோட ப்ரொடியூசர் அப்புறம் ரைட்டர் சஞ்சய் ராவுத் ஆப்கி அதாலத்ல தன்னிலை விளக்கம் கொடுக்க வந்திருக்காரு. வாங்க ஆரம்பிக்கலாம் இன்றைய விசாரணை. சஞ்சய் ராவுத் மேல சுமத்தப்பட்ட முதல் குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல உத்தவ் தாக்கரேவோட சிவசேனாவோட தலைவர் சஞ்சய் ராவுத் மேல முதல் குற்றச்சாட்டு. இவரு சென்சேஷனை உருவாக்குறதுக்கு செய்திகள் மூலமா ஸ்டண்ட் அடிக்கிறதா சொல்றாங்க. சஞ்சய் சார், உங்களை பத்தி எங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க கிரைம் ரிப்போர்ட்டரா இருந்திருக்கீங்க. அந்த டைம்ல தான் நீங்க ரொம்ப ரொம்ப நல்ல பரபரப்பான கேஸை பத்தி எழுதிட்டு இருந்திருக்கீங்க. அந்த பழக்கம் இன்னும் உங்களை விட்டு போகல போல இருக்கு. உங்களோட ஸ்டேட்மெண்ட்ல உங்களோட எழுத்தால அரசியல்ல தினமும் ஒரு சென்சேஷனை உருவாக்கிட்டு இருக்கு. அரசியல் மிகப்பெரிய ஒரு கிரைமா மாறிடுச்சு. இப்பெல்லாம் அதிகமான கிரைம்ஸ் பாலிடிக்ஸ்ல தான் நடக்குது. நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஸ்டண்ட் பண்றது உண்மைதான், சென்சேஷனுக்காக. நீங்க எனக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. இந்த ஸ்டண்ட் ஒண்ணு இல்ல, ஏகப்பட்டது தரேன் பாருங்க. முதல் உதாரணம், இப்ப சமீபத்துல நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. சிவசேனாவோட பேரு அப்புறம் தேர்தல வெற்றி அடையறதுக்காக 2000 கோடி ரூபாய் குடுக்கல் வாங்கல் நடந்ததா சொல்லிருக்கீங்க. அதுல என்ன தப்பு? அப்ப அதுல எது சரின்னு நீங்க சொல்லுங்க. நான் சரியான விஷயத்த சொல்றேன். நான் எப்பவுமே சரியான விஷயத்த சொல்லி மட்டும் தான் பழக்கம். இன்னைக்கு அரசியல் என்பது பணத்தை வச்சு விளையாடுற சூதாட்டமா போயிடுச்சு. நான் ஓப்பனா தான் சொல்றேன். இப்ப எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரியும். பணத்தை வச்சு விளையாடுற மிகப்பெரிய விளையாட்டு அரசியல்ல தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் பணமே இல்லாம அவ்வளவு பெரிய பார்ட்டியை நாங்க உருவாக்கியிருக்கோம்.
கவர்மெண்ட்டை உருவாக்கியிருக்கோம், கவர்மெண்ட்டை விழ வச்சிருக்கோம். அது எல்லாமே பணத்தோட வேலையால தான் நடக்குது. ஏக்நாத் ஷிண்டே சிஎம் இருக்கார்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, எலெக்ஷன் வந்ததுமே ஒரு சுதந்திர இப்ப போராட்டம். இந்த நாட்டுல என்ன சுதந்திரம் இருக்கு? எதிர்க்கட்சின்னு ஒண்ணு இருக்கா? நீங்களே சொல்லுங்க. இப்போ கடைசியா இருந்த ஒரு எதிர்பார்ப்பும் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. மற்றபடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனா இருக்கலாம், எலெக்ஷனா இருக்கலாம், சென்ட்ரல் ஏஜென்சிஸா இருக்கலாம். நான் இதுல ஒன்னே தான் சொல்ல வரேன். இது வரைக்கும் 2000 கோடி ரூபாய் மகாராஷ்டிரா பொலிட்டிக்கல்ல செலவாயிருக்கு. அப்புறம் இந்த சொல்லப்பட்ட பேக்கேஜ்ல சிவசேனாங்கிற பேரும் எலெக்ஷன் சின்னமும் வந்துருது. மகாராஷ்டிரால ஒரு இடத்துல ஒட்டுமொத்த நாட்டிலையும் ஒரு கோஷம் பிரபலமாயிடுச்சு. அதாவது நம்ம எலெக்ஷனுக்கு தயாராகும் போது தினமும் சொல்லுவாங்க, 50னா சொல்லுங்க, 100% ஓகே. இந்த மாதிரி 50-50 விஷயத்துல 50-50 கோடி கொடுத்து தான் அவங்கள வாங்கியிருக்காங்க. இது மகாராஷ்டிராவுக்கும் தெரியும், இந்த நாட்டுக்கும் தெரியும். இதை யாருமே மறுக்க முடியாது. இப்ப பாருங்க, நம்மளோட 50 எம்எல்ஏ தோத்து போயிட்டாங்கன்னா 50-50 கொடுத்தா அது 1000 கோடி ஆயிடுச்சுல. இதுல நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு எலெக்ஷன்ல ரிசல்ட்டே வந்திருக்கு. இந்த 50 பேருக்காக நாங்க பண்ண பப்ளிசிட்டி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. எலெக்ஷன் டைம்ல நீங்க தான் சொன்னீங்கல்ல 2000 கோடி ரூபாய் செலவாயிருக்குன்னு. அதுக்கப்புறம் தான் கவர்மெண்டா மாறிச்சுன்னு சொன்னீங்க. எலெக்ஷன்ல என்ன நடந்ததுன்னு இந்த ஒட்டுமொத்த நாட்டுக்குமே தெரியும். இந்த நாட்டுல இருக்கிற சின்ன சின்ன குழந்தைங்க கூட தெரியும். அதனால அவ்வளவு பெரிய ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கும் போது நாங்க என்ன பண்ணுவோம்? இதெல்லாம் சரி, நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? 2000 கோடின்றது சாதாரண விஷயமா? இல்ல இல்ல, ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட். ஒரிஜினல் அமௌண்ட் எவ்வளவு எல்லாரோட கணக்கையும் சொல்றேன் கூடிய அதாவது சீக்கிரம். பாருங்க, சிவசேனா பார்ட்டியோட 384 கோடி ரூபாய்க்கான ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, அத பத்தின கவலை சஞ்சய் ராவுத்துக்கு அதிகமா இருக்கு. அது கையை விட்டு போயிடுக்கலான்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த நாட்டோட பாலிடிக்ஸ்ல 300 கோடிலாம் ஒரு நம்பரா? நீங்களே சொல்லுங்க. இது எவ்வளவு பழமையான பார்ட்டின்னு தெரியுமில்ல? கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பார்ட்டி இருக்கு. இத்தனை வருஷமா மும்பையிலையும் நம்ம நாட்டோட கவர்மெண்ட்ல சென்ட்ரல்ல நாங்க வேலை செஞ்சிருக்கோம். ஸோ ஒரு பார்ட்டியோட ஃபண்டு எங்கேருந்து வரும்? 300 கோடி 400 கோடி பார்ட்டியில டெபாசிட் பண்ணாங்கன்னா அது சிந்தே சாருக்கு வயிறு வலிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. எனக்கு என்னமோ இது கம்மின்னு தான் தோணுது. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மாதோஸ்ரீ கூட பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்றாங்க. அதாவது அது என்னன்னா, பாலா சார் அங்க இருக்கிற 2 ஃப்ளோர்ஸை 2 பிரதருக்குமே எழுதி வச்சிட்டாரு. 3வதா சிவசேனாவுக்கும் எழுதி வச்சிருக்காரு. பாருங்க, எலெக்ஷன் வந்துட்ட காரணத்தினால இவங்க எல்லாரும் சிவசேனா, அப்புறம் எங்களை பத்தி இன்னும் சில பேர் அப்படிதான் பேசுவாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாலும் அவங்க சொன்னது எல்லாமே 2-3 மாசத்துல பொய்யாயிடும். இந்த ஒட்டுமொத்த கோல்மால் வேலை இருக்குல்ல, அது சும்மா கொஞ்ச நாளைக்கு தான். ஒரிஜினல் சிவசேனா பப்ளிக்ல ஜனங்களுக்காக இருக்கும். நீங்க வேணா அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு போய் பாருங்களேன். ஆனா 40 எம்எல்ஏ அவங்க கிட்ட இருக்காங்க. அப்புறம் சார், 12 40 எம்பிஸும் எம்எல்ஏ இருக்காங்க. இல்லைன்னா பார்ட்டி நடக்காதா? 40 எம்எல்ஏவை யாரு ஜெயிக்க வச்சாங்க? யாரு எம்எல்ஏ ஆக்குனது? பார்ட்டி தானே. தாக்கரே சார் தானே பண்ணது. பாலா சார் தாக்கரேவோட பேருக்கு ஒரு பவர் இருந்துச்சு. எல்லாரும் உழைச்சிருக்கோம். ஜனங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இப்ப இப்ப தேர்தல்ன்றது தேர்தல்ன்றது 40 பேரு திரும்பவும் தேர்தல்ல போய் போட்டிட்டாங்க. அப்புறம் ஜெயிச்சுட்டு வருவாங்க. அப்புறம் தெரிஞ்சிரும் ஒரிஜினல் சிவசேனா எங்க இருக்காங்கன்னு. சஞ்சய் சார், அப்புறம் எலெக்ஷன் சமயத்துல அப்ப நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா, சிவசேனா எப்படி நடக்குதோ அது ஒரு லோக் தாந்திரிக் பார்ட்டி, அதோட உத்தவ் தாக்கரே தனக்கு விருப்பமான நேர்மையா அரசியல் பண்ண முடியுமா? நீங்க சிவசேனாவை பத்தி பேசுறீங்க. இப்ப இந்த பார்ட்டியில யார பிரசிடண்டா ஆக்கியிருக்காங்க சொல்லுங்க. பிரசிடண்டா ஆக்கணும், அவங்களுக்கு என்ன வேலையை கொடுக்கணும், சிவசேனா எந்த டைரக்ஷன்ல போகணும்னு நாங்க தான் டிசைட் பண்றோம். எலெக்ஷன் வரும்போது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொன்னாங்கல்ல, நாங்க அதை ஃபாலோ பண்றோம். ஆனா இப்ப சேஷன் சார் இல்ல. சேஷன் சார் இருக்கும்போது அப்ப இதெல்லாம் நடக்கும், நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். ஆனா இப்ப நடக்கிற தேர்தல் அது நம்மள நாமளே தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம். அதான் இன்றைய தேர்தல். உங்களுக்கே அப்படி தோணுது? சிவசேனா சரியான முறையில நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா, சிவசேனாவோட பேரு, சிவசேனாவோட எலெக்ஷன் சின்னம், அது எல்லாமே எதுக்காக ஷிண்டேவோட பார்ட்டிக்கு கொடுக்குறீங்க? பிஜேபி தலைவர்கள் எல்லாரும் டெல்லியில செட்டில் ஆயிட்டாங்க. தாக்கரே சாரோட பாயிண்ட் ஆஃப் வியூல சிவசேனா எப்பவுமே தாக்கரே சாரோட தானே இணைஞ்சிருக்கும். இது ஆப்கி அதாலத், இது ரஜித் சர்மா சாரோட ப்ரோக்ராம். இப்ப பாத்தீங்கன்னா இங்க வேலை செஞ்ச எலக்ட்ரிஷியனோ லைட்மேனோ இல்ல கார்பெண்டர்ஸோ வந்து இதை நான் தான் செஞ்சேன், அதனால ஆப்கி அதாலத் எனக்கு தான் சொந்தம்னா அது எப்படி நியாயமாகும்? இது ரஜித் சாரோட பிராண்டு. அதனால உங்க கூடவே இருந்து டிராவல் பண்ணாதானே நல்லா இருக்கும். அப்புறம் ஏன் அப்படி ஒரு விஷயத்த சொன்னீங்க? பேரு போச்சு, எலெக்ஷனும் மிஸ் ஆச்சு, தாக்கரேயோட பிராண்டு தனித்தன்மையா செயல்படும் எப்படி நினைக்கிறீங்க? ஏன் நடக்காது? தாக்கர் பிராண்டு தான் அப்படி செயல்பட்டிருக்கு. சிந்தே கூட தாக்கர் பிராண்டோட ஒரு ப்ராடக்ட் தான். அது அது வந்து வந்து தாக்கரே இல்லைன்னா அவரால் வர முடியாதுங்கிறதுனால தாக்கரே பேரை எடுத்துக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. சிவசேனா நிறைய உதவி செஞ்சிருக்கணும்.
எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு நான் திரும்ப போறேன். அதாவது சொல்லுவாங்க தாக்கரேங்கிற பேரை கொடுத்திருக்காரு. அதான் விஷயம். ஏன்னா தாக்கரே இல்லாம ஒண்ணுமே நடக்காது. அப்ப நீங்க 2 பேரையும் காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சிருக்கலாம்ல. தாக்கரேக்கு பேரும் கிடைச்சிரும், பார்ட்டியும் எந்த நடக்கும்ல. அவசியமும் இல்ல. எல்லா கதவையும் இழுத்து மூடிட்டோம். நாங்க உங்க யாருமே துரத்தல. நீங்களாவே ஓடிட்டீங்க. அதாவது பயந்து ஓடிட்டீங்க. நீங்க ஈடிக்கும் சிபிஐக்கும் பயந்து ஓடிட்டீங்க. நீங்க ஒரு விஷயம் யோசிக்கவே இல்ல. அதாவது எந்த பார்ட்டி நம்மளுக்கு உயிர் கொடுத்துருக்கோ, எந்த பார்ட்டி நம்மளுக்குன்னு ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கோ, பேரை கொடுத்துருக்கோ, அந்த பார்ட்டியோட முதுகுல கத்தியால குத்திட்டு நீங்க ஓடிட்டீங்க. அந்த மாதிரி ஆளுங்களோட எதுக்கு உறவு வச்சுக்கணும்? சிவசேனா யாரு முன்னாடியும் மண்டியிட்டு நிக்காது. மத்தவங்க எல்லாரையும் மண்டியிட வைக்கும். இப்ப போனாங்க, நாளைக்கு திரும்பி வந்துட போறாங்க. இது மகாராஷ்டிரா, நம்ம நாடு. ஜனங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா நான் சமீபத்துல ரொம்ப ஒரு பரபரப்பான கேஸ் எடிட்டோரியல்ல படிச்சேன். அதாவது மகாராஷ்டிராவோட கவர்மெண்ட் அதை நடத்துறதுக்காக, காப்பாத்துறதுக்காக ஏதோ மாயாஜாலம் செஞ்சதா சொல்றாங்க. எலுமிச்சம்பழம், மிளகா, கருப்பு பொம்மையோட அதிர்ஷ்டம்னு சொல்றாங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, பப்ளிக்ல போய் சர்வே எடுத்து பாருங்க. அப்ப தெரியும் மகாராஷ்டிராவுல என்ன நடக்குது, ஜனங்க என்ன சொல்றாங்கன்னு. நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா? நீங்க போய் மக்கள் முன்னாடி நின்னு கேட்டு பாருங்க. நீங்க பப்ளிக் நடுவுல இறங்கி கேளுங்க. இல்லனா என்ன நடக்குதுன்னு சிஎம் ஹவுஸ்ல போய் கேட்டு பாருங்க. குவாட்டில எந்த கோயிலுக்கு போனாங்களோ அங்க போய் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, யாரெல்லாம் பலி கொடுத்தீங்க? அது நான் கேள்விப்பட்டேன், காமாக்ஷா கோயில்ல எரும மாடுகளை பலி கொடுத்தாங்களாமே. அது பதவியிலேயே இருக்கிறதுக்காக, பதவியிலே நடிக்கிறதுக்காக, எல்லாத்தையும் சரி பண்றதுக்காக பலி கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் தெரியுமே, அதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீங்க ஏதாவது ரகசியமா ஏதாவது மர்மமான விஷயத்த செய்ய போறீங்களா என்ன? நீங்க மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒவ்வொரு வீட்லயும் கேட்டு பாருங்க. அங்க என்னென்ன மாயாஜால வேலைகள்லாம் நடக்குதுன்னு கேட்டு பாருங்க, யார பாருங்க. கேட்டாலும் மகாராஷ்டிராவுல ஒவ்வொரு வீடும் தெரியும்னு இது சொல்றாங்க. மகாராஷ்டிராவோட பாரம்பரியமே இல்ல. இந்த மாதிரி செய்யறதெல்லாம் மகாராஷ்டிராவோட இல்ல, ஆனா பாரம்பரியமே அது இல்ல. அந்த மாதிரி செஞ்சிருக்கிறது சரியா இருக்குமான்னு. கேளுங்க, கேட்டு பாருங்க. ஏதோ மேஜிக் பண்ணி கவர்மெண்ட் வந்திருக்கு. ஜனங்க தூக்கி எறிஞ்சிட்டாங்கன்னா ஒரேடியா ஓடிடுவாங்க. ஆனா நீங்க எழுதுனீங்கல்ல, சுப்ரியாஜி சாரில தீ பிடிச்சிருச்சுன்னு, அப்புறம் யாருக்கோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. மகாராஷ்டிராவுல இந்த மாதிரி பொருளையை கிளப்பி விட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இனி கவர்மெண்டோட கையை மீறி ரொம்ப விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஜனங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, மந்திர தந்திரம் செஞ்சதா சொல்றாங்க. ரொம்ப அவமானமா இருக்கு இந்த சரி, விஷயம். நான் ஒரு விஷயத்த சொல்றேன். இதுல என்ன எழுதிருக்குன்னா, சுப்ரியாஜி சாரில நெருப்பு பத்திக்கிச்சு, அஜித் பவார் லிஃப்ட்ல மாட்டிக்கிட்டாரு, அப்புறம் செத்து பழச்சு வெளியே வந்தாரு, பாலா சார் அங்கேயே விழுந்து தோல்ல அடிபட்டுருச்சு, தனஞ்சயன் முண்டேக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அப்புறம் சஞ்சய் ராவ் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னு. இதுக்கெல்லாம் அந்த மாந்திரிகம் தான் காரணமா? விநாயக் மேட்டோட டெத் ஆயிடுச்சு, அதையும் இந்த லிஸ்ட்ல சேர்த்துக்குங்க. இப்படியெல்லாம் பப்ளிக் சொல்லுது, ஜனங்க சொல்றாங்க. அந்த ஒரு லைனை படிக்க நீங்க மறந்துட்டீங்க. இது எல்லாமே சொன்னது மகாராஷ்டிரா ஜனங்க. ஆமா, ஜனங்க சொன்னாங்கன்னு சொல்லி நீங்க எழுதிருக்கீங்க. ஆனா இதுல என்ன எழுதிருக்குன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான பதவிகள்ல இருக்கிற மந்திரிகள் எல்லாம் ஹாஸ்பிட்டல் பெட்ல படுத்திருக்காங்கன்னு. பாருங்க, இது கவர்மெண்டோட சில பேர் ஆசைப்படுறாங்க. அதாவது நம்ம நாட்டு ஜனங்க இருக்காங்கல்ல, அவங்க நியாயத்துக்கு கட்டுப்படுறவங்க, உண்மையை பேசுறவங்க. ஒன்னு அவங்கள ஜெயில தூக்கி போடுங்க, இல்ல கதையை முடிச்சிருங்க. எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, அதான் உண்மை. ஆனா அதையும் மீறி நாங்க உயிரோட இருக்கோம். இன்னைக்கு இந்த அதாலத்து வரைக்கும் வந்துட்டோம். எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த நாட்டுக்கு மறுபடியும் விடுதலை கிடைக்கும், சுதந்திரம் கிடைக்கும். அப்ப கொஞ்ச நாள்ல அவங்களோட பிளாக் மேஜிக் முடிவுக்கு வந்துருமா? மேஜிக் மேஜிக் தானே. பாலா சார் தாக்கரேஜுக்கு ஒரு மேஜிக் இருக்கு. அது மேஜிக்குக்கெல்லாம் ஒரு மேஜிக். சமீபத்துல நீங்க ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தீங்க. அதுல உத்தவ் தாக்கரே கூட உடம்பு சரியில்லாம இருந்தாருன்னு, யாரோ அவருக்கு எதிராக சூன்யம் வச்சிருக்காருன்னு என்ன சொன்னீங்க. நடந்துகிட்டு இருந்துச்சு? 6-8 மாசம், ஒரு வருஷமா டோட்டல் மகாராஷ்டிராவே டயர்ட் ஆயிடுச்சு. உத்தவ் தாக்கரே மாதிரியான ஒரு நபர் உடம்பு சரியில்லாம ஆயிட்டாரு, நினைவை இழந்துட்டாரு. நினைவை இழந்ததுக்கு அப்புறம் கவர்மெண்ட்டை கலைக்கிறதுக்கான ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. நம்ம தலைவர் பெட்ல இருக்காரு, நம்ம தலைவர் ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்காரு, அன்கான்சியஸா இருக்காரு. அப்புறம் அவரோட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸு அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு ஆட்சியை கவுக்க ட்ரை பண்ணாங்க. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? இதுதான் மக்கள் ஆட்சியா, மனித நேயமா? ஆனா நீங்க கோர்ட்டுக்கு போனீங்களா அதுக்கு எதிராக போராட்டத்துக்காக? போராடிக்கிட்டே தான் இருப்பேன். என்னோட ஜென்மம் முடிகிற ஆனா வரைக்கும் இதுல ஒரு போராடுவேன். விஷயம் என்னன்னா, நீங்க கோர்ட்லயும் போராடுறீங்க, அப்புறம் நீங்க எழுதிருக்கீங்க சட்டமும் நியாயமும் சில பேரோட பாக்கெட்டுக்குள்ள இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, கண்டிப்பா நான் ஒத்துக்கிறேன். நான் எழுதுனது உண்மைதான். அந்த விஷயத்த நான் தனியாளா சொல்லல. ஒருவேளை நான் அதை தனியா சொல்லியிருந்தேன்னா, அப்ப நான் ஒத்துக்கிட்டு இருப்பேன், சரிதான், ஆமா அப்படின்னு. இன்னைக்கு ஒட்டுமொத்த நாடுமே பெரிய பெரிய ஆளுங்க, சட்டத்தோட செயல்முறை இத பத்தி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இந்த நாட்டுல நியாயம் இல்லைன்னு. அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். உச்ச நீதிமன்றம், அதாவது சுப்ரீம் கோர்ட்,
அதை மட்டும் தான் இப்போ நாங்கள் முழுசா நம்பிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா அங்கிருந்து எங்களுக்கு நியாயம் கிடைக்கும்னு நம்புறோம். இன்னும் நீங்க சில விஷயங்களை எழுதியிருக்கீங்க. அதாவது பதவியில இருக்கிறவங்க எல்லாம் கஜானாவோட பங்களான்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி நான் சொல்லவே இல்லை. மகாராஷ்டிராவில் அண்ணா போஸா எழுதப்பட்ட ஒரு புது கவிதை. இது அவரால எழுதப்பட்ட ஒரு புது கவிதை. அதை தான் நீங்க சொன்னீங்க. இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு. நீங்களே எழுதியிருக்கீங்க யார்கிட்ட போய் நியாயம் கேட்கறது, ஏன்னா இங்க நியாயம் கேட்டு போராடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. டெஃபினெட்லி. அதாவது நியாயம் கேட்டு வரவனுக்கு உடனே நியாயம் கொடுக்கறதுக்கு பதிலா சில பேர் ராஜ்யசபா போயிடுறாங்க, ராஜ்யபால் ஆயிடுறாங்க, இன்னும் சில பேர் ஏதாவது ஆர்கனைசேஷனோட சேர்மன் ஆயிடுறாங்க. நியாயம் வழங்கும்னு எங்களை பத்தி தெரியும்ல. கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் சேர்ல உட்காந்துருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை நீங்க பாரபட்சமே இல்லாம செயல்பட்டீங்கன்னா எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் சாதகமா செயல்படக்கூடாதுல்ல? சொல்லுங்க, அப்படிதானே? அவங்க பார்வை எப்பவுமே ரிட்டையர்மெண்ட்ல தான் இருக்கு. அதுக்குள்ள என்ன கிடைக்கும் அதை பேஸ் பண்ணி தான் நியாயத்தையே சொல்றாங்க. சோ என்னால எப்படி அவங்கள நம்ப முடியும்? அப்ப உங்களுக்கு பயமா இல்ல? நீதிமன்றத்தை அவமதிக்கும் போது உங்களுக்கு அப்படி எதுவும் தோணலையா? நான் அப்படி சொல்லவே இல்லை. நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணவே இல்லை. வார்த்தை ஜாலங்களை நான் பயன்படுத்தியிருப்பேன், அது உண்மைதான். இந்த வார்த்தையை நான் இல்ல இல்ல, பயன்படுத்தவே உங்க இல்லை. பேர்ல இந்த தான் இது print பிரிண்ட் and ஆயிருக்கு. இந்த பிரிண்ட் publication அண்ட் என்பது பப்ளிஷ்ன்றது சஞ்சய் ராவுத்தோட ட்வீட்னு தான் போட்டிருக்கு. இதை நீங்க மராட்டி பாஷையில எழுதியிருக்கீங்க. இதோட டிரான்ஸ்லேஷன் என்னன்னு சொல்லுங்க. நியாய வழங்கும் நீதிமன்றம் கூட பணபலத்துக்கு வப்பாட்டியா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது சொல்ல போனா நம்ம மகாராஷ்டிராவோட மிகப்பெரிய ஒரு கவி அண்ணா பௌஷா அவரோட பேரு. இது அவரோட ஒரு கவிதை வரி, புது கவிதை. அதை தான் ஆனா நான் இது எடுத்து அவரோட விட்டேன். கவிதைன்னு சொல்லவே இல்லையே. இல்ல இல்ல இல்ல. அது நான் என்ன சொல்ல வரேன் சார் முதல்ல சார், இல்ல கேளுங்க. இல்ல, இது நான் நீங்க போட்ட அது ட்வீட் தான் அது சார். வந்து அது நீங்க தான் உங்க கையில போட்டிருக்கீங்க. இருக்குது இன்கம்ப்ளீட்டான விஷயம். என்னை பத்தி ஜனங்க எப்பவுமே இன்கம்ப்ளீட்டான விஷயத்தை தான் சொல்றாங்க. சரி, அப்ப கம்ப்ளீட் விஷயத்தை நீங்க சொல்லுங்க. பாருங்க, அது என்னோட கவிதையே இல்ல. ஆனா அந்த கற்பனை இருக்குல்ல, அது இந்த தேசம் மொத்தமும் சொல்ற வார்த்தை. இன்னொரு விஷயமும் என்கிட்ட இருக்கு. அதாவது அதுல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரை பத்தி சொல்லியிருக்கீங்க. அதாவது இடியை பார்த்து சொல்லியிருக்கீங்க, என்ன பகச்சிக்காதீங்க, நான் நிர்வாணமான மனிதன். ஆமா, அப்படி சொன்னதுல என்ன தப்பு? அதாவது நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்? நான் என்ன சொன்னேன்னா, நீங்க நிர்வாண மனிதன் சொன்ன தப்பா இல்ல பகச்சிக்காதன்னு ரெண்டுமே சொன்ன தான். தப்பா? நிர்வாணம்னா என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். பாலாசா தாக்கரே சாரோட கருத்துக்களை தவிர என் கையிலயோ பாக்கெட்லயோ இருக்கிறது ஒரே ஒரு கார்டு தான். அதை தான் நான் இங்க வச்சிருக்கேன். அந்த ஐடி கார்டு தான் என்னோட பவர், என்னோட பார்ட்டி, என்னோட ஜனங்க. அதை தவிர எனக்கு சொத்து பத்து எதுவுமே இல்லை. இடிசிபிஏ எதுக்கு ஏன் பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க? சொல்லுங்க, எதுக்கு? நான் கவர்மெண்ட்டை கேள்வி கேட்கறதுனாலயா? யாரெல்லாம் கவர்மெண்ட்டை எதிர்த்து கேள்வி கேட்கறாங்களோ அவங்கெல்லாம் தேச துரோகி ஆயிடுவாங்களா? உடனே அவங்க பின்னாடி இடியும் சிபிஐயும் அனுப்பி வச்சிடறாங்க. அது மகாராஷ்டிரா தலைவரா இருந்தாலும் சரி, அல்லது டெல்லியா இருக்கலாம், இல்ல சத்தீஸ்கரா இருக்கலாம், வெஸ்ட் பெங்காலாவா இருக்கலாம். அப்படின்னா ரோலிங் பார்ட்டில உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் சன்னியாசி சித்தர்களா? போய் அவங்கள்ட்ட பாருங்க. நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா என்ன கேளுங்க, நான் சொல்றேன். அப்புறம் நீங்க சொல்லிருக்கீங்க 121 பேரோட ஃபைல்ஸ் இருக்குன்னு. நீங்க சொல்லிருக்கீங்க உங்களுக்கு நிறைய வேலை தரேன்னு சொல்லிருக்கீங்க. ஈடியால மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு Definitely. வேலை. அதுல ஒரு சில ஃபைல்ஸை நான் கொடுத்துட்டேன். ஆனா எந்த விசாரணையுமே நடக்கலையே. எத்தனை பேர் மேல அந்த மாதிரி நிறைய பேர் கொடுத்திருக்கீங்க? இருக்காங்க. ஆனா ஒரு பேர் வெளியே வந்துருச்சுல. அதெல்லாம் யாரோட பேரு? நாடு முழுக்க எல்லாருக்குமே தெரியுமே. என்ன விஷயம்னா, அதாவது நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஆளுங்க அன்றாட வேலைகளை செஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க பின்னாடி எதுக்கு சிபிஐ அனுப்புறீங்க? ஆனா எனக்கு எந்த பயமும் இல்ல. நான் ஜெயிலுக்கு போயிருக்கேன். ஆனா நான் சரண்டர் ஆகல. நான் சிந்தே கூட ஓடி போய் எங்கேயும் போய் பதுங்கி இருக்கல. எனக்கும் ஆஃபர் வந்துச்சு, எங்க ஆளுங்களுக்கும் வந்துச்சு. கட்சி மாறுங்க, எங்க கூட வந்து சேர்ந்துருங்கன்னு. அவங்க ஆனா எவ்வளவு நாங்க- பணம் ஆஃபர் பண்ணாங்க? என்னெல்லாம் எவ்வளவு விலை கொடுத்தும் வாங்க முடியாது. அதான் பிரச்சனை. பணத்தை கொடுத்து வாங்குறதுக்கு நாங்க ஒன்றும் பொருள் இல்ல. பாருங்க, என்னோட வாழ்க்கை இருக்கு பாருங்க, அது பாலாசா தாக்கரேவோட சேர்ந்தது. அதை எப்பவுமே யாருமே விலை கொடுத்து வாங்க முடியாது. அவரு கூட நான் இணைஞ்சிருக்கேன். அவரு ரொம்ப உயரத்துல இருக்காரு. அதுக்கெல்லாம் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் ஈடாகாது. ஆனா உங்களுக்கு உங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னாங்க. அப்படி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சீங்க. ஏக்நாத் ஷிண்டேயோட பிள்ளை மேல குற்றச்சாட்டு வச்சீங்க. உங்களுக்கு எதிராக கான்ட்ராக்ட் கொடுத்ததா சொல்லியிருக்கீங்க. அதாவது இதுவரைக்கும் அந்த மாதிரி குற்றச்சாட்டு எதுவுமே நான் முன்வைக்கல. ஏன்னா நான் பயப்படுற ஆள் இல்ல. ஆனா எனக்கு என்னோட தலைவர் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, இப்படி ஒரு தகவல் வந்ததா சொன்னாரு. அந்த தகவல் அவர்கிட்ட வந்திருக்கு. இன்னும் சில பேர் என்னை தேடி வந்து அந்த விஷயத்த சொன்னாங்க. உங்களுக்கு தெரியாம ஏதோ நடக்குது, நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. ஆனா அது என்னோட வேலை. அது வந்து போலீஸுக்கு, அதாவது இந்த நாட்டை சேர்ந்த காவல்துறைக்கு நம்ம தெரியப்படுத்தணும்ல. இந்த தகவல்லாம் வந்திருக்கு, நீங்க பாத்துக்கோங்கன்னு. அவ்வளவுதான், சொல்லிட்டேன். ஆனா ஹோம் மினிஸ்டர் இருக்கார்ல, அவர் கூட சொன்னாரு. அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் சஞ்சய் ராவுத் பரபரப்பை ஏற்படுத்த சொன்னது. அவர் சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதாவது பொறுப்பே இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த நாட்டோட ஹோம் மினிஸ்டர் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை எங்கேயுமே எப்பயுமே சொல்லியிருக்க கூடாது. நீங்க விசாரிச்சு பாருங்க.
அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்டால அவங்க டோட்டல் இமேஜும் டேமேஜ் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், ரூலிங் பார்ட்டியோட மினிஸ்டர் தீபக் அசரே அவர் என்ன சொன்னார்னா, ஒருவேளை இந்த மாதிரி விஷயங்களை பேசினார்னா சஞ்சய் ராவுத்தை ஜெயிலுக்கு அனுப்புறதா சொல்லியிருக்காரு. ஆமா, அதை தானே நானும் சொல்றேன். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சட்டம் ஒழுங்கு அவங்களுக்கு ஒப்பாட்டின்னு நினைக்கிறாங்க. அதனால தானே அப்படி சொல்லியிருக்காங்க. நான் இவரை ஜெயிலுக்கு அனுப்புவேன், அவரை ஜெயிலுக்கு அனுப்புவேன். கோர்ட் என்ன உங்க அப்பா விட்டு சொத்தா? இப்ப நீங்களே சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு மந்திரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னா அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சட்டத்தையும் நீதிமன்றத்தையும் நீங்க பாக்கெட்ல வச்சு சுத்துறீங்கன்னு அர்த்தம். அப்படின்னா நீங்க அப்பாவி மக்களை ஏமாத்த பாக்குறீங்களா? தில் இருந்தா தூக்கி உள்ள போடுங்க பாக்கலாம். நீங்க ரொம்ப நாளா ஜெயில இன்னொரு இருந்தீங்க தடவை தூக்கி போட சொல்லுங்க. திரும்ப வந்துட்டேன்ல. சிரிச்ச முகத்தோட நான் உள்ள போனேன். அதே மாதிரி நான் திரும்ப வந்துட்டேன்ல. நான் அழவும் இல்ல, நான் யாரையும் பார்த்து பதறவும் இல்ல. எதுக்கு என்ன தூக்கி உள்ள போட்டீங்க? அது உங்க விருப்பம். நீங்க தூக்கி போட்டுட்டீங்க, கோர்ட்ல நிக்க வச்சிட்டீங்க. வந்துட்டேன்ல, திரும்ப வந்து போராட ஆரம்பிச்சிட்டேன்ல. ஆனா உங்களுக்கு அப்படி தோணலையா? நீங்க ஓவரா போராடுற மாதிரி தோணல? இல்ல நான் எல்லாத்துக்கும் போராடுறது இல்ல. எல்லாத்துக்கும் போராடி என்ன பிரயோஜனம்? 25 வருஷமா பிஜேபி கூட நாங்க நட்பா தான் இருக்கோம். போராட்டங்கள் நடந்திருக்கு. எங்க போராட்டம் காங்கிரஸுக்கு எதிராக நடந்துச்சு. அப்ப எல்லாரும் சந்தோஷப்பட்டீங்க. பவார் சாரோட போராடும் போது அப்ப எல்லாரும் சந்தோஷப்பட்டீங்கல்ல. அப்புறம் பிஜேபியோட சண்டை போட ஆரம்பிச்சதும் அப்புறம் சஞ்சய் ராவுத்தை பத்தி ஜனங்க இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறீங்கன்னு சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, போராடுறது என்னோட உரிமை. ஒருவேளை நான் எங்களோட பார்ட்டியை ஒரு முடிவுக்கு கொண்டு வரதுக்காக பாலாசாத் தாக்கரே, உத்தவ் தாக்கரே, நம்மளோட குடும்பம் இருக்கு பாருங்க, அவங்களுக்கு எதிராக இந்த வேலையை செய்ய முடியுமா? நான் என்னோட பாரம்பரியத்தை காப்பாத்த நினைக்கிறேன். நான் என் பவரை காட்ட ரெடியா இருக்கேன். யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாது. சொல்லுங்க, சுட்டு கொன்றுவீங்களா? இல்ல மறுபடியும் பொய் கேசு போட்டு உள்ள தள்ளுவீங்களா? இல்ல தூக்குல போட்டுருவீங்களா? இது எல்லாத்தையும் தாண்டி உங்களால என்ன கிழிக்க முடியும்? எங்களை மாதிரி எதிர்க்க துணிஞ்ச ஆளுங்களை நீங்க ரொம்பலாம் மிரட்ட முடியாது. ஆனா எப்படி அவங்க உங்களை மிரட்டி இருக்காங்க? நீங்க எப்படி மத்தவங்களை மிரட்டினதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு. அதை நம்ம பிரேக்குக்கு அப்புறமே பார்க்கலாம். இப்ப சின்ன பிரேக் அப்புறம் ஆப்கே அதாலத்துல நம்ம அடுத்த குற்றச்சாட்டு என்னங்கிறத பார்க்கலாம். அப்ப நீங்க சந்தோஷப்படணும்ல, பிஜேபி அதுக்கு ஒத்துக்கிட்டாங்கல்ல, ஷிண்டேவை சிஎம் ஆக்கலாம்னு ஒத்துக்கிட்டாங்கல்ல. விஷயம் என்னன்னா, ஏன் அந்த நேரத்துல அதை பண்ணல? அப்போ நாங்க பார்ட்டியை உடைக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப பிஜேபியோட விஷயத்துல 33 வருஷம் ரிலேஷன்ஷிப் உடைஞ்சதா சொல்றீங்கல்ல, அதுக்கு நீங்க தான் பொறுப்பா என்ன? அடல் பிகாரி வாஜ்பாய் சார் வரும்போதெல்லாம் நான் அவர் காலில் விழுந்து கும்பிடுவேன். அப்படியாப்பட்ட உறவு தானே நமக்குள்ள இருந்துச்சு. அப்ப மோடிஜியை பண்ண மாட்டீங்களா? அப்படி செய்யறதுக்கு தான் மோடிஜி வாய்ப்பே தரலையே. வெல்கம் பேக். ஆப்கே அதாலத்துல இன்னைக்கு நம்ம விசாரணை நடத்திட்டு இருக்கிறது முக்கியமான ஜேர்னலிஸ்ட் சஞ்சய் ராவுத்தோட. ஆப்கே அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்துல உத்தவ் தாக்கரேயோட சிவசேனாவோட தலைவர் சஞ்சய் ராவுத் மேல ஒரு குற்றச்சாட்டு. இவர் பண்ண வேலையினால உத்தவ் தாக்கரேயோட கவர்மெண்ட் அவங்களோட ஆட்சியை இழந்துட்டாங்க. நரேன் ராணி கேந்திரிய சர்க்காரோட மந்திரி இருக்கார்ல, அவர் சொல்றாரு சஞ்சய் ராவுத் ஒரு பஸ்மாசுரன். அவரு யார் தலை மேல கை வச்சாலும் பஸ்மம் ஆயிடுவாங்கன்னு. சார் உத்தவ் தாக்கரேயோட கவர்மெண்ட் மேல கை வச்சாரு, எல்லாமே பஸ்மம் ஆயிடுச்சுன்னு. கவர்மெண்ட்டை யாரு உருவாக்குனது? அப்ப மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லையா? அதுக்கப்புறம் நான் கை வச்சுதான் எல்லாம் பஸ்மமா போயிடுச்சா? ஒவ்வொரு பார்ட்டியா தாவி தாவி குதிச்சு கடைசியில இங்க வந்துட்டீங்க. பாருங்க, எங்க பார்ட்டிக்கு யாராவது துரோகம் பண்ணாங்கன்னா அவங்க மேல என் கை கண்டிப்பா போய் சேரும். பாரதிய ஜனதா பார்ட்டி சிவசேனா விஷயத்துல பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க. 2019 நடந்த எலெக்ஷன்ல, அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் வச்சிருந்த கமிட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, சில விஷயங்களை பேசி முடிவு பண்ணியிருந்தோம்ல, அப்ப என்ன சொல்லியிருந்தோம்னா 2 பேரும் ஒன்னா இருந்து செயல்படுவோம்னு. ஆனா பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஆட்சி பொறுப்புல சில பங்கு பிரிவினைலாம் இருக்கும்ல, பவர் ஷேரிங்லாம் இருக்கும்ல, அது எல்லாருக்கும் முன்னாடியும் மீடியா முன்னாடியே நடந்த விஷயம். ஒட்டுமொத்த பப்ளிக்குமே அது டிவிக்கு முன்னாடி உட்காந்து பார்த்துருப்பாங்க, எல்லா சேனல்லையுமே அதை பார்த்துருப்பாங்க. ஆனா எலெக்ஷன் முடிஞ்சதும் ரிசல்ட் வந்ததும் அவங்க சொன்ன வார்த்தையிலிருந்து அவங்க பின் வாங்கிட்டாங்க. இப்பவும் சொல்றாங்க அதே மாதிரி எதுவும் நடக்கலன்னு. ஆனா அமித்ஷா சொல்லிருக்காரு அப்படி எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் நமக்குள்ள இல்ல. ஆமா சார், அப்படிதான் சொல்லுவாங்க. இப்ப நீங்க என்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னா அப்ப நாங்க வேற ஒரு வழியை கண்டுபிடிக்கணும்ல, கவர்மெண்ட்டை உருவாக்கணும்ல. அப்ப எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு வழியை நாங்க கையில எடுத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். அதோட அதிரடியா நாங்க செயல்பட்டோம். அதுல என்ன தப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா, எப்பப்ப எலெக்ஷன் வந்துச்சோ ரேலி நடக்கும்போது அதுல நரேந்திர மோடி அப்புறம் தாக்கரே சாரோட படமும் இருந்ததா சொல்றாங்க. அதோட ரேலியில என்ன சொன்னாங்கன்னா, அடுத்த கவர்மெண்ட் டேவிட் ஃபர்தவிஸ் ஓடுதுன்னு, அதாவது பலி கொடுத்தது. ரைசா பேசின விஷயம் சார் அது. ரைசா தேவேந்திரஜியே முக்கியமான மந்திரி. அந்த போக்குல இதை அவங்க சொல்லிட்டாங்க.
ஒருவேளை கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்க. அதாவது இப்படி நினைச்சு பாருங்க, சிவசேனாவுக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்கலன்னு வைங்க. ஆனா இப்ப மட்டும் ஏன் கொடுத்தீங்க சிந்தியாவுக்கு? இப்ப இதை தான் சிவசேனான்னு சொல்றாங்க. அப்ப அந்த நேரத்துல சிவசேனானா வேறயா? ஒன்னா சேர்ந்து இருக்குல்ல, இப்ப கொடுத்தீங்கல்ல. ஆனா ஜனங்க என்ன சொல்றாங்கன்னா உத்தவ் தாக்கரே சிஎம் ஆக விரும்பலன்னு சொல்றாங்க. அது அவரோட லட்சியம் இல்ல, கனவு இல்லன்னு சொல்றாங்க. சஞ்சய் ராவுத் தான் இப்படி ஒரு ஐடியாவை அவருக்கு கொடுத்ததா சொல்றாங்க. நீங்க சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டதா வேற சொல்றாங்க. அதுல தப்புன்னு இருக்கு. ஒருவேளை என்னோட தலைவர் சிஎம் ஆயிட்டாரு அப்படின்னா, இந்த நாட்டை வழி நடத்துற தலைமையில இருந்தாருன்னா, அதோட அவருக்கு நிறைய பேர் வேலை செஞ்சாங்கல்ல. அதனால உத்தவ்ஜி சிஎம் ஆனார்னா, ஆட்சி செஞ்சு கவர்மெண்ட்டை நடத்தினார்னா, அப்போ அதுல என்ன தப்பு இருக்கு? அதை முதல்ல நீங்க சொல்லுங்க. ஏக்நாத் ஷிண்டே மகாராஷ்டிராவோட அசெம்பிளில சொல்றாரு உத்தவ் தாக்கரே அவரை சிஎம் ஆக்கணும்னு நினைச்சதா சொல்றாரு. கண்டிப்பா ஆகணும்னு நினைச்சாரு. ஆனா நான் தான் ஆனா பிரச்சனை சஞ்சய் பண்ணதா ராவுத் தான் பிரச்சனை பண்ணதாவும் சொல்றாரு. இங்க பாருங்க, உத்தவ் தாக்கரே சொல்ல போனா சிந்தேவை தான் முதலமைச்சர் ஆக்கணும்னு நினைச்சாரு. ஆனா அது எப்போ? அதாவது பிஜேபிக்கும் சிவசேனாவுக்கும் நடுவுல ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சுல, கமிட்மெண்ட் வந்துச்சுல. ஒரு 2 வருஷம் 2.25 வருஷம் முதலமைச்சர் பவர் 2 பக்கமே இருக்கும். அப்ப சிவசேனாவோட முதலமைச்சர்ன்றவரு 100% உத்தவ் தாக்கரேவா தான் இருப்பாரு. சிந்தே பேர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இருக்கும். நாங்க அதை முடிவே செஞ்சிட்டோம். எங்க சைடுல யாரு முதலமைச்சர் நாங்க செலக்ட் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். ஆனா அதை பிஜேபி முடிவு பண்ண கூடாதுல, சொல்லுங்க. அப்ப நீங்க சந்தோஷப்படணும்ல, பிஜேபி அதுக்கு ஒத்துக்கிட்டாங்கல்ல, ஷிண்டேவை சிஎம் ஆக்கலான்னு ஒத்துக்கிட்டாங்கல்ல. விஷயம் என்னன்னா, ஏன் அந்த நேரத்துல அதை பண்ணல? அப்போ நாங்க பார்ட்டியை உடைக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப பிஜேபியோட விஷயத்துல 33 வருஷம் ரிலேஷன்ஷிப் உடைஞ்சதா சொல்றீங்கல்ல, அதுக்கு நீங்க தான் பொறுப்பா என்ன? அடல் பிகாரி வாஜ்பாய் சார் வரும்போதெல்லாம் நான் அவர் காலில் விழுந்து கும்பிடுவேன். அத்வானி சார் வந்தாலும் காலில் விழுந்து கும்பிடுவேன். அப்படியாப்பட்ட உறவு தானே நமக்குள்ள இருந்துச்சு. அப்ப மோடிஜியை பண்ண மாட்டீங்களா? அப்படி செய்யறதுக்கு தான் மோடிஜி வாய்ப்பே தரலையே. நரேந்திர மோடி சார் டெல்லியில இருக்கிற வரைக்கும் உத்தவ்ஜிக்கும் மோடிஜிக்கும் உறவு ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. ரொம்ப நல்லா பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நரேந்திரா என்ன சொல்றாருன்னா, நான் இதை 1 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன்னு சொல்றாரு. சஞ்சய் ராவுத் மாப்போ ஸ்ட்ரீட்ல சுரங்கத்தை ரெடி பண்ணிட்டான்னு சொல்றாரு. ஆனா அது விழுந்துரும்னு சொன்னாரு. யாராவது ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. அந்த மாதிரி ஆளுங்க வரப்போக தானே செய்வாங்க. யார் கவலைப்படுறது? ஆனா நீங்க அதுக்கு பதில் சொல்லிதானே ஆகணும். நான் அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அதிகமா பதில் சொல்றது இல்ல. ஆனா பதில் சொல்லும் போது கொடுத்தேன்னா அது ஒரே பதிலா இருக்கும். ஆனா நீங்க பதில் சொல்லிருக்கீங்களே, நான் உன்னை நிர்வாணமா நிக்க வைப்பேன்னு. ஆமா, அது என்னன்னா, அந்த ஆள் இருக்கான் பாருங்க, நான் எப்பவுமே ஒரு சில விஷயங்களை மறக்க மாட்டேன். அந்த மாதிரி ஆளு ஒரு சில சமயத்துல எனக்கு நண்பனா கூட இருந்திருக்கலாம்ல. சில சமயம் 20-25 வருஷம் ஒன்னா சேர்ந்து கூட வேலை செஞ்சிருக்கலாம். நாராயண் ராணே என் கூட வேலை செஞ்சிருக்காரு. நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வேலை பார்த்திருக்கோம். ஆனா அதுக்கப்புறம் அவர் விட்டுட்டு போயிட்டாரு. சில சமயம் அவர் கூட நம்மளை பத்தி தப்பு சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு வந்துருச்சுன்னா எல்லாருமே விலகி போயிடுவாங்க. உங்க நட்பை வேண்டான்னு சொல்லிட்டு போனவங்கள நீங்க 2 கட்டான்னு சொல்லிருக்கீங்க. பாருங்க, அவங்களோட விஷயம் என்னன்னா, அதாவது சில விஷயங்கள்ல எப்படி சொல்லுவாங்கன்னா, சிவசேனாவுக்கு எதிராக ஏதாவது சொல்லிக்கிட்டே இருங்க, அப்பதான் உங்களை ஆம்பளைன்னு சொல்லுவாங்க. இது அடிக்கடி நடக்கிற விஷயம்தான். அப்போ அங்க சொல்லாம இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அங்க எந்த வேல்யூவும் இல்ல. சில பேர் இப்படிதான் சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் இப்ப அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்கீங்க. நான் என் பார்ட்டில தானே இருக்கேன். நான் என் பார்ட்டியை பத்தி பேசுறேன். என் பார்ட்டியை பத்தி மட்டும் தான் பேசுறேன். ஆனா ஏக்நாத் ஷிண்டே என்ன சொன்னாருன்னா, முதல்ல சிவசேனால இருக்கும்போது இப்ப சிஎம்மா இருக்காரு, அவர் தலைவர் ஆகணும்னா அப்ப நான் அவர் சொல்றத கேட்டுப்பேன். அப்புறம் முதலமைச்சர் சொல்றாரு, முதல்ல சிஎம் தலைவர் இல்ல. முதல்ல பார்ட்டியோட யாரோ கருணை காட்டுனதுனாலதான் அவர் சிஎம் ஆயிட்டாரு. கவர்மெண்டோட சிஎம் தானே, அவர் தானே ஆட்சி நடத்துறாரு. அவர் தானே ஆட்சியை நடத்துறாரு. யார் வேணாலும் அதை பண்ண முடியும். தலைவர் தான், பார்ட்டி தான். ஆனா அவர் சொல்றதுல இது உண்மைதானா? முதல்ல கவர்மெண்ட் இருக்கும்போது அதோட ரிமோட் கண்ட்ரோல் பாலாசார் தாக்கரேயோட கையில இருந்துச்சாமே. அப்புறம் நீங்க உத்தம் தாக்கரேயோட கவர்மெண்ட் உருவாக்குனதும் அந்த ரிமோட் சரத் பவாரோட கையில போச்சு. கண்டிப்பா இல்ல. உங்களுக்கு எங்க குடும்பத்தை பத்தி தெரியாது சார். இங்க யாரும் யாரையுமே ரிமோட் கண்ட்ரோலா பயன்படுத்துறதே கிடையாது. நீங்க எங்க பாலாசார்ட்ட நெருக்கமா பழகிருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா, ஓடி போனதுக்கு அப்புறம் அவங்க மைண்ட்ல பலவிதமான ஐடியாஸ் வரும். எனக்கும் அந்த குடும்பத்தை பத்தி தெரியும், பாலாசாரோட குடும்பத்தை பத்தி. அதனாலதான் எனக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. அதாவது 50 எம்எல்ஏஸ் அவங்க கண்ணு முன்னாடியே ஓடி போயிட்டாங்க. அப்புறம் 12 எம்பிஸும் நீங்க பாத்துட்டு இருக்கும்போதே எஸ்கேப் ஆயிட்டாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியுமே? அது எல்லாமே எனக்கு தெரியும். என்ன நடந்ததுன்னு தெரியும். இதுக்கெல்லாம் பின்னாடி ஸ்கிரீன் பிளே எப்படி எழுதுறாங்கன்னு எனக்கு தெரியும். அதாவது திரைக்கதைன்னு சொல்லுவீங்கல்ல, அதை யாரு எழுதுறாங்கன்னு தெரியும். அதுல எப்படிப்பட்ட டயலாக்ஸ் வரும். சலீம் ஜாவத் அதெல்லாம் எழுதல. உங்களுக்கு புரியுதா? இது எல்லாமே எனக்கு தெரியும். அடிக்கடி உத்தவ் தாக்கரே சார் என் கண்ணு முன்னாடியே இட்னாஜி கிட்ட கேட்டாரு,
என்னையா என்னையா இங்க நடக்குதுன்னு கேட்டாரு. பதில் வரல. அப்போ அது சரியா? உத்தவ்ஜி இன்னொரு விஷயமும் சொன்னாரு. அப்படி உங்களுக்கு சிஎம் ஆகணும்னு ஆசை இருந்தா அதுக்காக தான் இதெல்லாம் பண்றீங்கன்னா உடனே ஸ்டேஃபா தந்துடுறேன், நீ சிஎம் ஆயிடு. எனக்கு அதுல எந்த விருப்பமும் இல்லை. அந்த சேர்ல உட்கார்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. நான் அப்படி ஆகவும் விரும்பல அப்படின்ட்டாரு. நீங்க விரும்பினா தாராளமா இருக்கலான்ட்டாரு. ஆனா ஒவ்வொரு தடவையும் அந்த ஆளு என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னா, இல்ல சார், நீங்க தான் அதுல உட்காரணும், நான் உங்க கூடவே இருப்பேன், எனக்கு எதிராக ஆளுங்க பொருளையை கிளப்பி விட்டுட்டே இருக்காங்க. வெக்கமே இல்லாம அப்படிதான் சொன்னாரு. ஆனா அவரு மனசுக்குள்ள நம்பிக்கை துரோகம் பண்ணணும்னு நினைப்பு வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். அவருக்கு சில கத்தியும் தலைக்கு மேல தொங்கிட்டு இருந்துச்சு. அதிகமான பயம். என்கொயரி வரும்னு பயம். சோ பயமும் இருக்கு, பேராசையும் இருக்கு. அதான் நல்லா வசமா மாட்டிக்கிட்டான். பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உத்தவ்ஜி கிட்ட பேசிட்டேன், நாங்க நினைச்சா காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கலாம். ஆனா சஞ்சய் ராவுத் காம்ப்ரமைஸ விரும்பவே இல்லைன்னு ஆமாமா, சொல்லியிருக்காரு. உண்மைதான். அதனால அவரு அதனால என்னோட அது வந்து டம்மியை எரிச்சிட்டாரு. என்னோட வீட்ல கல் என்ன எரிச்சிட்டாரு, ரொம்ப திட்டினாரு. என்னதான் பண்றது? நானும் அதை தூக்கி எறிஞ்சேன். ஜனங்க தடுமாறிட்டாங்க அவங்களோட நம்பிக்கை துரோகத்தால. ஜனங்க கல்லெறிவாங்க, அந்த மாதிரி எது வேணாலும் செய்வாங்க. அது சிவசேனா ஒட்டுமொத்த நாட்டிலையும் தான் நடக்குது. நீங்க எதுக்கு எங்களை பிளேன் பண்றீங்க? நீங்க தான் சொன்னீங்க 40 பேரு அசாம்ல இருந்து வருவாங்க, அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமலேயே மார்ச்சுரிக்கு போயிடுவீங்க. ஆமா, நான் அதை தானே சொன்னேன். அதை ஏன் சொன்னேன்னு புரிஞ்சுக்கோங்க. பாருங்க, நான் ஒரு ஸ்பேஸ்ல அப்படி சொன்னேன். அந்த 40 பேரு குகாத்தில போய் உட்காந்துருக்காங்க. அதாவது எந்த கோயில்ல போய் நீங்க சரணடைஞ்சீங்களோ அதை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அந்த கோயில்ல என்ன நடக்குது, அதுல உள்ள பாரம்பரியம் என்ன. டீப்பா விசாரிக்கணும்னு சொல்றீங்க? ஆமா சார், நீங்க ஆத்ம சமர்ப்பணத்துக்கு தானே அங்க போறீங்க. யாரெல்லாம் ஏமாத்துற வேலையும் ஃப்ராடு வேலையும் பண்றாங்களோ அவங்க மனசுக்குள்ள ஆத்மா இருக்காது, ஆன்மா செத்து போயிடும். அவன் ஆன்மா செத்து போனவன், அவனோட சடலம் மட்டும்தான் அங்க வருது. சொல்லப்போனா நடைப்பிணங்கள், அதுல என்ன தப்பு இருக்கு? நடமாடும் சடலங்கள் ராமர் கோயிலேருந்து ஆரம்பிச்சு பாலாசா தாக்கரே வரைக்கும் வச்சிருக்காங்க. உலக அரசியல்ல இந்த மாதிரி உயிரற்ற சடலங்களுக்கு வேலையே இல்ல. யார நீங்க உயிரற்ற சடலம்னு சொல்றீங்களோ அவங்க உத்தவ் தாக்கரே, லட்சுமி தாக்கரே கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இல்ல, அவங்களுக்கு ஒரு புது வழி கிடைச்சிருக்கும். கண்டிப்பா இல்ல. நீங்க நடுவுல போய் காரியத்தை கொடுத்துட்டீங்களா? நான் எப்படி பண்ணணும்? இது நம்ம பார்ட்டி. உத்தவ்ஜி என்னோட தலைவர். பாருங்க, நிமிஷத்துக்கு நிமிஷம் நாங்க பேசிக்கிட்டே தான் இருக்கோம். கம்யூனிகேஷன் இருக்கு. அவங்க சும்மா பொய் சொல்றாங்க. அவங்க பொய்யை சார்ந்துதான் வாழ்க்கையை ஓட்டுறாங்க. பாருங்க, 40 பேர் போயிட்டாங்க அப்படின்னா அதுல 10 பேருக்கு மேல இடி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க பயந்துட்டாங்க. 3 பேர் மேல சிபிஐ விசாரணை போய்கிட்டு இருக்கு, அவங்களும் பயந்துட்டாங்க. அடுத்த 2 பேரு இன்கம் டாக்ஸ்ல ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டாங்க, அவங்க எல்லாரையும் உருட்டி மிரட்டி பயமுத்தி வச்சிருக்காங்க சார். அப்புறம் பணம் தரன்னு பேராசை காட்டியிருக்காங்க. ஜனங்க அவங்க பின்னாடியே போயிட்டாங்க. இது மத்திய பிரதேசத்துல கூட நடந்திருக்குல்ல. ஆனா ஒருவேளை திரும்ப மத்திய பிரதேசத்துல ஜூத்தரும் சிந்தேவும் பிரிஞ்சு போனாங்கல்ல. ஆனா சஞ்சய் ராவுத்தர் இருந்தானா? இல்ல நம்ம நாட்டுல பல பிரச்சனைகள் ஏற்படுதுல்ல, அதுல சஞ்சய் ராவுத் இருந்தானா? இல்ல சிவசேனா இருந்துச்சா? யார் அங்க இருந்தாங்க? மகாராஷ்டிராவிலயும் அதே விளையாட்டு தான் நடந்திருக்கு, அதேதான் மத்திய பிரதேசத்திலயும். அடுத்ததா ராஜஸ்தான்ல பண்ண போறாங்க, அதுக்கு அடுத்தது சத்தீஸ்கர்லயும் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம ஜார்க்கண்ட்லயும் பண்ண ஆரம்பிச்சாங்க, அதோட டெல்லியிலயும் பண்ண போறாங்க சார். தெலுங்கானாவிலயும் இதே விளையாட்டை தான் விளையாட போறாங்க. இதேதான் மகாராஷ்டிராவிலயும் நடந்திருக்கு. இதுல புதுசா சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஆனா சார், பப்ளிக்ல என்ன சொல்றாங்கன்னா, லட்சுமி தாக்கரேவா இருந்தாலும் உத்தவ் தாக்கரேவா இருந்தாலும் நீங்க சொல்றத அவங்க கேக்குறாங்க, நீங்க தான் காம்ப்ரமைஸ் ஒத்துக்கலன்றாங்க. இல்ல, நான் சொல்றதை யாரும் கேட்க மாட்டாங்க. அதை நான் முதல்ல சொல்லிடுறேன். நான் என்னோட மரியாதைய யாரு முன்னாடியும் விட்டு கொடுக்கறதில்ல, அதை நான் காப்பாத்திக்கிறேன். கண்டிப்பா பார்ட்டியில இருக்கும் போது என்னோட கருத்தை நான் சொல்றது உண்டு. உத்தவ்ஜியும் அதை கேட்பாரு. நாங்க ஒன்னா உட்காந்து ரொம்ப நேரம் நிறைய பேசிக்கிட்டு இருப்போம். ஆனா நாங்க எல்லாரும் என்ன சொல்றோம்னா, உத்தவ் தாக்கரே எங்களோட சேனாதிபதி, முடிவெடுக்கிற அதிகாரம் அவருக்கு முழுமையா இருக்கு. அத உத்தவ் தாக்கரே தான் பண்ணணும். நான் கூட இருப்பேன், அவ்வளவுதான். ஆனா அந்த விஷயம் அவருக்கு பிடிக்குதோ இல்லையோ நான் சொல்லிடுவேன். ஆனா அவர்கிட்ட எப்பவுமே நான் டிபைட் பண்ண மாட்டேன். ஆனா நாராயண் ராணே என்ன சொல்றாருன்னா, பார்லிமெண்ட் ஹவுஸ்ல என் கூட உட்கார்ந்துட்டு இருந்த சஞ்சய் ராவுத் உத்தவ் தாக்கரேக்கு எதிரா இல்ல அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் இல்ல, சார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது லட்சுமி தாக்கரே கிட்ட சொல்லி அடடட. சஞ்சய் ராவுத்த செருப்பாலே அடிக்கணும்னு சொல்றாங்க. சொல்லுங்க. ராணேவெல்லாம் கண்டிப்பா செருப்பால அடிச்சுதான் ஆகணும் சார். அந்த ஆளு அவ்வளோ ஒரு மோசமான ஆளு. அப்படிப்பட்ட ஒரு ஆளு இந்த பொலிட்டிக்ஸ்ல வந்திருக்கவே கூடாது, எங்க பார்ட்டிலையும் வந்திருக்க கூடாது. ஒரு 3 விஷயத்துல நான் தெளிவா இருக்கேன். நான் என்னோட பார்ட்டிக்கு நம்பகமா இருக்கேன். அதுதான் என்னோட மிகப்பெரிய சக்தி, மிகப்பெரிய பலம். இப்ப 40 பேர் நம்மளுக்கு எதிராக நிக்கிறாங்கல்ல, ஆனா நேருக்கு நேரு பார்த்தாங்கன்னா என் கண்ணை பார்த்து பேசவே முடியாது. ஏன்னா அது
நான் யாருக்குமே கெடுதல் நினைக்க மாட்டேன், கெடுதல் பண்ணதும் இல்ல. நாராயண் ராணேவோட விஷயமும் அதுதான். நீங்க சிந்தே அப்புறம் அவங்க நண்பர்களை கூட்டு கேளுங்க, என்கிட்ட பேச சொல்லுங்களேன். என்ன தப்பு பண்ணிட்டேன்? மந்திரி ஆக்கிட்டேன், சிஎம் ஆக்கிட்டேன், இன்னும் சில பேரை பெரிய பெரிய பதவியெல்லாம் உட்கார வச்சிருக்கேன். நீங்களே இப்ப பாருங்க, சிந்தேவே சொல்றாரு, நான் ஒரு காலத்துல ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு இருந்த ஆளுன்னு சொல்றாருல. ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு இருந்த ஆளு இப்ப எந்த இடத்துல உட்காந்துருக்காரு? அதை யாரு மாத்துனது? சிவசேனாவில் இருக்கிற 4 பேர் தான் அவங்கள அப்படி செஞ்சது. சிவசேனாவை யாரு உருவாக்குனது? அது பாலா சாரும் உத்தவ் தாக்கரேவும் உருவாக்குனது. அப்ப நீங்க எங்க ஓடி போனீங்க? ஏன் ஓடி போனீங்க? கஷ்டம் வர நேரத்துல உங்களுக்கு பிரச்சனை பயம்னா என்கிட்ட வந்து பேச வேண்டியதானே? ஏன் பேசல? இதே பிரச்சனைகளையும் சோதனைகளையும் நாங்களும் இல்ல, அனுபவிச்சிருக்கோம்ல. நீங்களும் அடிக்கடி சொல்லுவீங்கல்ல, ஓடி போன எம்எல்ஏஸ் இருக்காங்கல்ல, அவங்க திரும்பவும் வந்துருவாங்க. அங்க அதுல 20 பேர் வந்துருவாங்க, 18 பேர் வந்துருவாங்க. சில பேர் இதெல்லாம் வருவாங்க. நடக்கும்னு சொல்லியிருந்தீங்கல்ல. பாருங்க, அது சொன்னதெல்லாம் உண்மைதான், சரிதான். ஆனா பயம் அந்த அளவுக்கு இருந்திருக்கு. கத்திய தலைக்கு மேல கட்டி தொங்க விட்டுருந்தாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து. டெல்லியில இருக்கிறவங்க ஜெயிலுக்கு போயிடுவீங்களா? ஈடி வரும்ல. மண்டகணம் அதிகமாயிடுச்சுன்னா ஓடி போனாலும் தலகணம் வந்துடுது, தூங்குனாலும் தலகணம் வந்துடுது. இது எல்லாத்துக்குமே தலகணம் தான் காரணம். அப்படின்னா அந்த 40 பேரும் பயந்துட்டாங்க, ஆனா சஞ்சய் ராவுத் மட்டும் பயப்படல, அப்படிதானே? அதனால தான் நான் பயப்படல, பயப்பட விரும்பவும் இல்லை. சொல்லப்போனா எனக்கு பார்ட்டிலேருந்து எல்லாமே கிடைச்சிருக்கு. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? சொல்லப்போனா இப்போ என்ன கெடுதல் வரப்போகுது? நான் தான் சொன்னேன்ல, ஜெயிலில் போடுவீங்களா? இல்ல நான் எந்த பாதையில் இப்போ போயிட்டு இருக்கனோ, நடந்துகிட்டு இருக்கனோ, தனியாளாக தான் இருக்கேன். யார் வேணாலும் வந்து ஷூட் பண்ணலாம். ஒருவேளை என் விதியில நான் இன்னைக்கு சாகணும்னு இருந்துச்சுன்னா அதை எவனாலையும் தடுக்க முடியாது. ஜெயிலுக்கு போயிட்டு தான் வந்திருக்கேன். ஜெயிலுக்கு போன மோசமான அனுபவம் எனக்கு இருக்கு. இப்போ நான் ஜனங்களுக்கு வழிகாட்டிக்கிட்டு இருக்கேன், பயப்படாதீங்கன்னு. இப்ப ஜனங்க உங்ககிட்ட ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறாங்க. சார், நான் உங்ககிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, நீங்க இப்பதான் சாதன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. ஜெயில இருந்தப்போ உங்களோட டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணீங்க? அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? அதை கொஞ்சம் சொல்லுங்க சார். ரொம்ப நல்ல கேள்வியா கேட்டிருக்காங்க. அது நிறைய பேருக்கு ஒரு பாடமா இருக்கட்டும். பாருமா, ஜெயில்னா அது ஜெயில் தான். அப்புறம் எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் ஜெயில தூக்கி போட்டாங்கன்னா லட்சியத்தோட தான் உள்ள போடுறாங்க. அது பொலிட்டிக்கல் அஜெண்டா. இன்னும் எனக்கு அந்த விஷயமே தெரியாது. எந்த கேஸுக்காக என்ன உள்ள வச்சாங்கன்னே தெரியாது. நான் அதை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். நான் சார்ட் ஷீட்டையும் பார்க்குறேன், இது வரைக்கும் நான் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டையும் படிக்கிறேன். கோர்ட்டே ஒரு சமயத்தில் தடுமாறிடுச்சு, இவரை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு. இந்த ஆளை எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. ஆனால் ஜெயிலோட விஷயம் என்ன அப்படின்னா, அது அந்த 1 மணி நேரம் இருக்கு பாருங்க, அது 100 நாளைக்கு சமமானது. நம்ம எல்லாரும் அப்படி அப்படியே போயிடுவோம்னு நினைக்கிறீங்களே, நீங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்கள் தன்னந்தனியாக தத்தளிச்சு போய் இருப்பீங்க. ஆனால் எனக்கு எந்த ஒரு செல்லில் வச்சாங்களோ அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமான செல்லு. அங்கே தான் என்னை தூக்கி உள்ளே வச்சுருந்தாங்க. அதை முட்டை செல்லுன்னு சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதாவது நான் என்னை வெளியே அனுப்புவாங்க, ஒரு தடவையாவது சூரியனை பார்க்கலான்னு நினச்சேன். ஏன்னா உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் அந்த அளவுக்கு ப்ரெஷராக இருக்குது. நம்மளை சுற்றி தான் சதி வேலைலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. மீடியா ஆளுங்க கூட பார்க்குறாங்க என்னை எங்கே உட்கார வச்சுருக்காங்கன்னு. இந்த ஆள் என்ன சாப்பிட்றான், அந்த ஆளுக்கு வெளியிலேருந்து ஏதாவது வருதா, அந்த ஆளுக்கு உதவி ஏதாவது கிடைக்குதா. அங்கே எனக்கு மட்டும் இல்லை, மற்றவங்க நிலைமையும் அதே தான். ஆனால் நாங்கள் விதவிதமாக புக்ஸை படித்து அப்படியே நேரத்தை ஓட்டிட்டோம். நான் எழுதுகிற ஆள், ஒரு பேப்பரும் பேனாவும் கிடச்சதுன்னா எழுதிக்கிட்டே இருப்பேன். யாராவது பார்க்க வந்தாங்கன்னா அங்கே கார்டு இருப்பாங்களா, அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன். அப்படியே டைம் ஓடிடும். என்னை பார்த்து சொல்கிறாங்க நான் கைதின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பரும் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை வச்சு தான் அடையாளம் கண்டுபிடிப்பாங்க. ஜெயிலில் நீங்கள் சினிமாவில் கூட பார்த்துருப்பீங்க. ஆமாம், நான் என்னோட அனுபவத்தை பற்றி ஒரு புக்கு எழுதிக்கிட்டு இருக்கேன். அது கூடிய சீக்கிரம் பப்ளிஷ் ஆகிடும். அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும் நம்ம நாட்டில் இருக்கிற ஜெயிலோட கண்டிஷன் எவ்வளவு மோசமாக இருக்குன்னு. ஜெயிலில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும். அதில் கமிட்டி வைக்கணும்னு சொல்லலை, ஏன்னா நானே அந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுனால சொல்கிறேன். என்னோட அனுபவத்தை சொல்கிறேன். நானும் மெம்பர் ஆஃப் த ஸ்டாண்டிங் கமிட்டியாக இருக்கும்போது ப்ரெசன்ட் டெவலப்மெண்ட்டில் நான் அந்த ஜெயிலுக்கு போயிருக்கேன். நான் அங்கே போனப்போ அங்கே இருந்த எல்லாரும் என்னை பார்த்து சல்யூட் அடித்தாங்க. அப்புறம் இன்னொரு சமயத்தில் நானே அங்கே கைதியாக போகும்போது என்னோட நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனால் நான் அதையும் அனுபவிச்சிருக்கேன். மனுஷனா பிறந்தா எல்லாத்தையும் சகிச்சு தாங்க ஆகணும். கெட்ட நேரம் வரும், அது சீக்கிரம் போயிடும். அதை நினைச்சு எதுக்குங்க பயப்படணும்? போராட்டம்னு வந்துட்டு அவ்வளவுதான், துணிஞ்சுதான் ஆகணும். அப்படின்னா உங்களுக்கு பயமாவே இல்லையே? கண்டிப்பா இல்ல. ஒருவேளை அந்த நேரத்துல நான் பதட்டமாயி மனசு உடைஞ்சு போயிருந்தேனா
அப்புறம் என்னோட பார்ட்டியோட மோரல் டவுன் ஆயிடும். எந்த பார்ட்டி பிரச்சனையில இருக்கோ பாருங்க, அந்த நேரத்துல என் பார்ட்டி சோதனையில இருந்தது. உத்தவ் தாக்கரே பிரச்சனையில இருக்காரு. சொல்லப்போனா எனக்கு என் வீட்டில் ஈடியோட சொல்லப்போனா அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. ஏன்னா நானே நேரா இங்க வந்துட்டேன். அப்ப நான் உத்தவ்ஜிக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், உத்தவ் சார் நான் இங்க இருக்கேன், கண்டிப்பா திரும்பி வந்துருவேன், கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன். உத்தவ்ஜிக்கு நம்பிக்கை இருக்கு, ராத்தை விட்டுருங்க, எல்லாமே எனக்கும் தெரியும், இவங்க கண்டிப்பா என்னை விட போறதில்ல, நிச்சயம் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு. அவரு ரொம்பவே ஒரு பதட்டத்துல இருந்த நேரம். எனக்கு தெரியும், அது நான் என் வீட்டில் தான் இருந்தேன். என் அம்மாவை பார்த்தேன், அதுக்கப்புறம் என் பசங்களையும் பார்த்தேன், அதுக்கப்புறம் நானே கிளம்பி போயிட்டேன், அவ்வளவுதான். என்னோட ஆளுங்க நிறைய பேர் வெளியே நின்றுகிட்டு இருந்தாங்க, எங்க பார்ட்டி மெம்பர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. பயம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு நேரத்தில் நான் மட்டும் அவங்க முன்னாடி சரண்டர் ஆயிருந்தேன்னா, போகாமலே இருந்து ஏதாவது காரணம் சொல்லி இருந்தா, அப்புறம் தலைவர் போயிட்டாரு, நானும் ரிலீஸ் ஆயிருப்பேன்ல 2 நிமிஷத்துல. கடைசியில் என் பார்ட்டி ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். உத்தவ் தாக்கரே டோட்டலி டவுன் ஆயிருப்பாரு. மகாராஷ்டிராவோட கண்டிஷன்ஸ்லாம் கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருந்துச்சு, அது இன்னும் பிரச்சனையாயிருக்கும். ஆனா சஞ்சய் ராவுத் பயந்துட்டாரு. சஞ்சய் ராவுத்தே முட்டி போட்டு நின்னுட்டாரு. சிவசேனாவோட மிகப்பெரிய தலைவரே சரண்டர் ஆயிட்டாரு. அப்புறம் நான் ஜனங்களுக்கு முன்னாடி என்னோட இந்த முகம் இருக்குல்ல, நல்லா நிமிந்து நின்று சொல்றேன்ல, நான் சிங்க குட்டின்னு, நான் பாலசார் தாக்கரோட செல்லப்புள்ள. அது அப்படி சொல்ற உரிமையை நான் இழந்திருப்பேன். சிவசேனா அல்லது தாக்கரேஜோட பேரை சொல்ல முடியாமலே போயிடும். எதெல்லாம் நான் அனுபவிக்கணும்னு என் விதியில எழுதிருந்துச்சோ அதெல்லாம் நான் அனுபவிச்சு ஏத்துக்கிட்டேன். நல்ல விஷயம். நீங்க பாலசாரோட பேரை சொன்னீங்க, அவருக்கு நெருக்கமாவும் இருந்திருக்கீங்க. பாலசார் உங்களுக்கு நிறைய விஷயம் கத்து கொடுத்திருக்காரு. நிஜமாதான், பாலசார் தாக்கரேங்கிறது மிகப்பெரிய தலைவர். பயப்படாம எந்த விஷயத்தையும் ஓபனா பேசுறவரு. இன்னும் சில குற்றச்சாட்டுகள் என் கைவசம் இருக்கு. ஒரு பிரேக் அப்புறம் ஓகே இருக்கட்டும். ஒரு பிரேக் அப்புறம் ஆப்கி அதாலத்துல நம்ம அடுத்த குற்றச்சாட்டோட சந்திக்கலாம். எந்த தாக்கரே பார்ட்டியோட தலைவரா இருக்காரோ நான் அவர் தான் குடும்பம்னு சொல்லுவேன். அப்ப அந்த தாக்கரே தான் தாக்கரே, மத்த தாக்கரே எல்லாம் தாக்கரே இல்லையா? அந்த மாதிரி 50 தாக்கரே இருக்காங்க. அதாவது இங்க பாருங்க, இந்த நாட்டுல அவரோட புள்ள தானே. இந்த நாட்டுல 1000 காந்தி இருக்காங்க. அவங்களாம் மகாத்மா காந்தி ஆயிட்டாங்களா என்ன? இந்த ஊர்ல 1000 மோடிங்க இருக்காங்க. சுசில் மோடி கூட தான் இருக்காரு. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நாம கேள்விகள் கேட்கறது, விசாரணை நடத்துறது, சாம்லாவோட ஸ்போக்ஸ் பர்சன், அப்புறம் உத்தவ் தாக்கரேயோட சிவசேனாவோட தலைவர் சஞ்சய் ராவுத். ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல உத்தவ் தாக்கரேயோட சிவசேனாவோட தலைவர் சஞ்சய் ராவுத் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அவரு தன்னோட கொள்கைகள்ல இருந்து பல சமயத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காரு. சஞ்சய் சார், நீங்க சொன்னீங்க பாலாசாரோட சிற்பாய் நீங்க தான் சொன்னீங்க. பாலாசார் தாக்கரே உங்களுக்கு என்ன கத்து கொடுத்தாரோ அதை நீங்க ஃபாலோ பண்றதா சொல்லிருக்கீங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஏக்நாத் ஷிண்டே திரும்ப திரும்ப சொல்றாரு, பாலாசார் தாக்கரேயோட ஐடியாலஜி இருக்குல்ல, ஹிந்துத்துவ கொள்கை இருக்குல்ல, அதுல இருந்து பின் வாங்கினதா சொல்றாங்க. அதாவது பார்ட்டியை விட்டுட்டு போனதா சொல்றாங்க. சிவசேனாவோட ஐடியாலஜி சிந்தேவுக்கு அந்த அளவுக்கு தெரியுமா? அவர்கிட்ட கேட்டு எனக்கு பதில் சொல்லுங்க. அவரை கேளுங்க. ஐடியாலஜி இருக்குல்ல சிவசேனாவில் பாலாசார் தாக்கரேஜிக்கு. அப்புறம் நான் எப்பவுமே அந்த விஷயத்துல காம்ப்ரமைஸ் ஆனதே இல்லை. அதை அவர்கிட்ட கேளுங்க. ஒரு உதாரணம் சொல்லுங்க. நான் எப்ப ஹிந்துத்துவத்தை மீறினு சொல்லுங்க. அவர் தான் மொதல் ஆளு ஏக்நாத் ஷிண்டே கத்தி கதர்னாரு. இல்ல 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 முடியாது, நாம பிஜேபியோட சேர்ந்து இருக்க தேவையில்லை, அலையன்ஸை உடச்சிருங்கன்னு யார் சொன்னது? ஏன் சொன்னீங்க? திரும்ப திரும்ப அந்த ஆளு நெகட்டிவாவே பேசினார்ல. அப்ப அந்த ஐடியாலஜி பத்தி விஷயம் என்கிட்ட எல்லாம் பேசக்கூடாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நம்பிக்கை துரோகின்னு சொல்லிட்டீங்களா? ஆமா, நம்பிக்கை துரோகி தான். விசுவாசம் வஞ்சனை பண்ணிருக்காருல்ல. துரோகின்னு சொல்லாம நல்லவன் சொல்ல முடியுமா என்ன? சில சமயம் அவரு துரோகி இல்லைன்னு சொல்றாரு, நாங்க பின்பற்றோம்னு சொல்றாரு. நாங்க எந்த துரோகமும் பண்ணல, அவரை பின்பற்றிட்டு இருக்கோம், அதை நீங்க தான் மாத்தி சொன்னதா சொல்றாரு. அதுக்கு முதல்ல தில்லா இருக்கணும். புரட்சிக்காரன்ட்ட ஒரு தனி தைரியம் இருக்கும், உண்மையை உடைச்சு பேசணும். ஜெயிலுக்கு போறதுக்கு பயந்துட்டானா அவன் விசுவாசி இல்ல, அவன் ஏமாத்து பேர் வழியே தான். பாருங்க, அவரு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது பாலாசார் தாக்கரே எப்படி கொள்கையில காம்ப்ரமைஸ் ஆனாரோ, எப்படி ஹிந்துத்துவ விஷயத்துல காம்ப்ரமைஸ் ஆனாரோ, மும்பை பிளாஸ்டோட பயங்கரமான தீவிரவாதி யாக்கூப் மெமனுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. அதே நபர் அந்த தூக்கு தண்டனைக்கு விரோதமா பேசுறாரு. அந்த ஆளை உத்தவ் தாக்கரேயோட ஆளுங்க மினிஸ்டரா மாத்தி பாருங்க. அது நானும் ஒரு விஷயம் சொல்லலான்னு நினைக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல கலவரம் நடந்துச்சுல, அது யாரோட தவறுன்னு சொல்லவே இல்லை. அதுல நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் சுதந்திரத்துக்காக தான் போராடினாங்க அப்படின்லாம் என்னால சொல்லவே முடியாது. ஆனா அவங்க சபைக்கு வந்துட்டாங்க, வந்து பிஜேபி கூட சேர்ந்துக்கிட்டு ஷிண்டே கூட உட்காந்துருக்காங்க.
எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. விசுவாசங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா அவங்களுக்கு? அது என்னன்னு தெரியுமா? எந்த ஒரு ஐடியாலஜி பத்தி பேசுறாங்க? நான் ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன், பயந்துட்டாங்க, ஓடிட்டாங்க. அதுதான் அவங்களோட இன்னொருத்தவங்க ஐடியாலஜி. சொல்றாங்க பாலாசார் தாக்கரேயோட கொள்கையை மீறிட்டதா சொல்றாங்க. அவங்களுக்கும் பாலாசார் தாக்கரேவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அவங்களுக்கு பாலாசாரை தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி துரோகத்தை பண்ணிருக்கவே மாட்டாங்க. ஆனா ஒரு உதாரணத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. பாலாசார் தாக்கரே எப்பவுமே நினைச்சது இல்ல காங்கிரஸ் கூட எப்பவுமே சிவசேனா அலையன்ஸ் வச்சுக்கணும்னு நினைச்சதே இல்ல. அத பாலாசார் பப்ளிக்ல அது சொல்லி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஷிண்டே அந்த நேரத்துல பிறந்திருக்க வாய்ப்பே இல்ல. பாருங்க, இப்பதான் மைதானத்துல களம் இறங்கியிருக்காரு. ஆ, வேற என்ன சொல்ல போறாரு? புதுசா விளையாட வந்திருக்காரு. நம்மளோட இந்த இடத்துல மாப்பிள்ளைக்கு முக்காடு போட்ட மாதிரி பண்ணுவாங்க. புறா கூட அந்த மாதிரி தான் செய்யும். முதல்ல அதை போய் மாத்து. காங்கிரஸோட விஷயம் இருக்குல்ல, காங்கிரஸ் என்ன பாகிஸ்தான்ல இருந்து இல்ல அமெரிக்காவில இருந்து வந்திருக்கா என்ன சொல்லுங்க? அவங்க கூட எங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தது உண்மைதான். ஆனா அவருக்கு ஒரு விஷயம் தெரியாது. இதே பாலாசார் தாக்கரே இந்திரா காந்தி இருக்கும்போதே நட்பா பழகிட்டு இருந்தாரு. எமர்ஜென்சி பீரியட்ல கூட நாங்க சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் பேரிஸ்டர் அந்தோலி கூடவே எங்களுக்கு உறவு இருந்துச்சு. அப்புறம் காங்கிரஸோட வளர்ச்சிக்காகவே ஒரு சமயம் எலெக்ஷன்ல கூட நாங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாவே இருந்திருக்கோம். அதெல்லாம் இதிகாசம். சில சமயம் உறவுகள்ல முறிவு ஏற்படும், விலகிடுவாங்க. ஆனா பாலாசார் என்ன சொன்னார்னா நாட்டை ரெண்டா பிரிச்சதுக்கு காரணமே காங்கிரஸ் தான். பாலாசார் சொன்னது உண்மைதான். ஆனா பாருங்க, அரசியல் செயல்பாடுகள் மாறிக்கிட்டே இருக்கும்ல, காலப்போக்கல்ல அப்ப மாறிடும். நீங்க ராகுல் காந்தியால இந்தியாவை ஒன்னா இணைக்க முடியும்னு சொல்றீங்களா? அவங்க இணைய வேண்டிய அவசியமே இல்ல. ஒருவேளை ஏதாவது இளைஞரான தலைவர், அது காங்கிரஸா கூட இருக்கலாம், இல்ல வேற பார்ட்டியா கூட இருக்கலாம். அந்த இளைஞரான தலைவர் 4000 கிலோமீட்டர் நாடு முழுக்க நடந்தே போறாருன்னா, அவர் கூட எண்ணிலடங்காத அளவுக்கு மக்கள் கூட்டம் போகுது அப்படின்னா போய்கிட்டே இருக்காங்க. அவங்க பாலிடிக்ஸை பத்தி எதுவுமே பேசல. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம நாட்டுல ஒரு நல்ல எனர்ஜி அலை உருவாயிருக்கு, ஒரு ஒற்றுமை ஏற்பட்டிருக்கு. அப்புறம் ராகுல் காந்திக்கு புது சக்தியே கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு எனர்ஜி கிடைச்சிருக்கா? அவரு வீர் சவார்கரை கூட மாஃபி வீர்னு சொன்னாரு. அப்புறம் அவரு வீர் சவார்கரை அவரு சிவசேனாவோட ஐடியல். நாங்க உடனே அதுக்கு கருத்து தெரிவிச்சிருந்தோம். நம்பர் 1, நீங்க எந்த அளவுக்கு ஷிண்டேஜாவை பத்தி பேசுறீங்கன்னா, நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், வீர் சவார்கருக்கு பாரத ரத்னா கொடுங்க. 10 வருஷமா நாங்க இருக்கோம். உத்தவ் தாக்கரே முதலமைச்சரா இருக்கும்போது எங்க கவர்மெண்ட் சார்பா கூட அவர் அங்க போயிருக்காருல்ல, டெல்லிக்கு. வீர் சவர்கர் எங்க ஐடியல் தான். அவருக்கு பாரத ரத்னா அவார்டு கொடுங்க. அந்த மாதிரி சொல்றதுக்கு ஷிண்டேவுக்கு தைரியம் இருக்கா? சொல்லுங்க, சவர்கரை பத்தி பேச சொல்லுங்க பார்க்கலாம். நான் இப்ப சவால் விடுறேன், சவர்கர் நம்ம பக்கம் தான் இருக்காரு. ஆனா எந்த சவார்கரை நீங்க ஐடியல்னு சொல்றீங்களோ, யார ரொம்ப மதிக்கிறீங்களோ அவரை பத்தி இப்படி சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. அவரு வெள்ளக்காரங்க கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. பாருங்க, அப்படிப்பட்ட நபரோட நீங்க பயணிக்க முடியுமா? அதுல எந்த அவமானம் உங்களுக்கு இல்லையா? ஆபத்து இருக்கு. ஆனா எந்த ஆபத்து வந்தாலும் அதை ஃபேஸ் பண்றதுக்கு நாங்க தைரியமா செயல்பட்டு இருக்கோம். அதனாலதான் நான் சொல்றேன், பிஜேபி கிட்ட திரும்ப திரும்ப சொல்றேன், சவார்கரை பாராட்டுங்கன்னு சொல்றேன். ஒருவேளை ராகுல் காந்தி அவரை பத்தி அப்படி சொன்னாருன்னா, அவருக்கு நீங்க பாரத ரத்னா விருதை கொடுத்து பாராட்டுங்கன்னு சொல்லுவேன். அப்புறம் அமித்ஷா கூட சொன்னாரு, நீங்க கொள்கை விஷயத்துல நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கீங்க, முரண்பாடான கொள்கைகளை நீங்க ஆதரிச்சுதான் சொல்லியிருக்காரு. நான் அதுக்கு ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப அதே கேள்வியே வருது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளோட முதலமைச்சர் இருக்காருல்ல, அவர் என்ன கேட்கிறாரு, யாரை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காருன்னு கேளுங்க. கொத்தடிமை மாதிரி காலில் விழுந்து ஆட்சி பிடிக்கிற விஷயம் இருக்குல்ல, அது இந்த நாட்டுல நடந்துச்சு அப்படின்னா அதுல எல்லாரும் தானே கலந்துருக்கீங்க. பாருங்க, நீங்களும் எந்த வகையிலும் குறைஞ்சவர் இல்ல. ஏன்னா நீங்களும் சில சமயம் துரோகின்னு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் சில சமயம் அவங்கள அமித்ஷா, நரேந்திர மோடியை நீங்க எடுபடின்னு சொல்லியிருக்கீங்க. நான் எடுபடின்னு சொன்னதே இல்ல. ஆமா, உண்மைதான். பார்ட்டியை 2ஆ உடைக்கிறதுக்கு அவங்க தானே உதவி செஞ்சிருக்காங்க. இந்த பார்ட்டியை 50 வருஷத்துக்கு முன்னாடி பாலாசார் தாக்கரேவால உருவாக்கப்பட்டது. பாலாசார் தாக்கரே காலத்துல கூட நிறைய பேர் பார்ட்டியை விட்டுட்டு போனது உண்மைதான். பெரிய பெரிய ஆளுங்களே விட்டுட்டு போயிட்டாங்க. ஜெகன் விப்பட் போனாரு, நாராயண் ராணே போனாரு, அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா யாருமே அது இப்படி யாரும் சொன்னதே இல்ல. டோட்டல் பார்ட்டியும் ஒருத்தருக்கு முன்னாடி அடமானம் வச்சுதான் சொன்னதே இல்ல. இப்ப அப்படிதான் நடக்குது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிஜேபி கூட நம்ம கவர்மெண்ட்டை உருவாக்கிட்டு கொள்கை விஷயத்த காத்துல பறக்க விட்டுட்டோம்னு. அதுக்கு காரணம் நீங்களும் உத்தவ் தாக்கரேன்னு தான் சொல்றாங்க. நானா எந்த பிரச்சனையும் பண்ணல. பிரச்சனை என்னன்னா, 2024 ஜனங்க அதை சொல்லுவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. எலெக்ஷன் வச்சு பாருங்க. இப்பவே எலெக்ஷனை டிக்ளேர் பண்ணி பாருங்க. அது லோக்சபாவா இருந்தாலும் சரி, வேற எதா இருந்தாலும் சரி. மும்பைக்கு மட்டும் தனியா இவங்க எலெக்ஷன்லாம் வைக்க போறதே இல்ல. ரொம்ப நாளா அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா மக்கள்
அவங்கள தோக்கடிச்சிருவாங்கன்னு பயப்படுறாங்க. இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷன். நீங்க வேணா அவங்களுக்கு எலெக்ஷனுக்கான சின்னத்தை கொடுங்க. பார்ட்டி தாக்கரேங்கிற பேர்ல தானே நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? தாக்கரே குடும்பத்துல இருக்கிற மத்தவங்க, ஒன்னு உத்தவ் தாக்கரேயோட குடும்பம், இன்னொன்னு பாலாசாருக்கு இன்னொரு பிள்ளையும் இருக்காங்க, ஜெயதேவ், அவரோட ஒய்ஃபும் இருக்காங்க. அவங்க ஷிண்டே கூட எதுக்காக போகணும்? போகட்டும், விடுங்க. நான் என் பார்ட்டியை பத்தி பேசிட்டு இருக்கேன், குடும்பத்தை பத்தி பேசவே இல்லை. என்னோட பார்ட்டி. இப்ப இங்க குடும்பத்தை பத்தி தானே சார் பேசுறோம். நல்லா கேட்டுக்குங்க. எந்த தாக்கரே பார்ட்டியோட தலைவரா இருக்காரோ நான் அவர் தான் குடும்பம்னு சொல்லுவேன். அப்ப அந்த தாக்கரே தான் தாக்கரே, மத்த தாக்கரே பாருங்க, எல்லாம் தாக்கரே அந்த இல்லையா? மாதிரி 50 தாக்கரே இருக்காங்க. அதாவது இங்க பாருங்க, இந்த நாட்டுல உத்தவ் சார் அவரோட இந்த பிள்ளை தானே? நாட்டுல 1000 காந்தி இருக்காங்க. அவங்களாம் மகாத்மா காந்தி ஆயிட்டாங்களா என்ன? இந்த ஊர்ல 1000 மோடிங்க இருக்காங்க. சுசில் மோடி கூட தான் இருக்காரு. இங்க கூட மோடி இருக்காரு. இன்னும் எவ்வளவோ மோடி இருக்காங்க. அப்புறம் அவரு பாலாசாப் தாக்கரேவோட புள்ள. பரவாயில்ல, இருக்கட்டும். புள்ளங்கிறதுனால என்ன இப்போ? புள்ள எப்பவும் புள்ள தானே. ஆனா பார்ட்டியோட சேனாதிபதி தான். இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, தாக்கரே குடும்பத்தோட சேர்ந்த, அதாவது இப்ப என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் குடும்பத்துக்கும் பங்கு ராஷ்டிரிய கூட இருக்குல்ல. தான் பார்ட்டி ஆரம்பிச்சாரு. அவரும் குடும்பம் தான். இப்போ அந்த பார்ட்டி எங்க இருக்கு? சில பேர் அவர் கூடவும் போனாங்க. ராஜ் தாக்கரே கூட ஒரு தலைவரா இருந்தாரு, என்னோட நண்பரா இருந்தாரு, என் கூடவே இருந்தாரு. ஒரு மிகப்பெரிய பார்ட்டியை உருவாக்க ட்ரை பண்ணாரு. ஆனா அந்த பார்ட்டி எங்க? நீங்க எனக்கு சொல்லுங்க. பாருங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும். பாலாசார் தாக்கரே பத்தின எல்லா விஷயம் உங்களுக்கு தெரியும். ராஷ்டிரா பத்தியும் உங்களுக்கு தெரியும். ஏக்நாத் ஷிண்டேவும் உங்களுக்கு தெரியும். நாராயண் ராணேவை பத்தி தெரியும். சோ இன்னைக்கு பிரசன்ட் டேட்ல நீங்க ஷிண்டேக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? அவருக்கு நான் என்ன அட்வைஸ் பண்றது? அவரோட அட்வைசர் தான் டெல்லியில உட்காந்துருக்காரு. யாரோட அட்வைஸையும் ஏத்துக்கிற தகுதி அவங்களுக்கு இல்ல. இப்ப பாருங்க, அவர் வாயிலேருந்து ஒரு வார்த்தை அடிக்கடி வரும், என் பின்னாடி மகாசக்தி இருக்குன்னு. அதுவும் டெல்லியில. அப்ப அந்த மகாசக்தியோட அட்வைஸ் இருக்குல்ல, அதை வாங்கிக்கிட்டாரு. ஆனா வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய ஒரு பாவத்தை செஞ்சிருக்கீங்க. நீங்க மட்டும் அந்த பாவத்தை செய்யாம இருந்திருந்தா உங்களை நான் மன்னிச்சு விட்டிருப்பேன். இதுதான் நீங்க சிவசேனா, பாலாசார் தாக்கரே. உயர்வான விஷயம். அதை நாம பூஜை செய்யணும்னு நினைக்கிறோம். அதை அவர் விலை பேசி வாங்கலான்னு நினைக்கிறாரு, பேரம் பேசுறாரு. இந்த விஷயத்துல அவரை எந்த வகையிலும் மன்னிக்கவே முடியாது. கண்டிப்பா முடியாது. ஓகே, பார்ட்டியை விட்டுட்டு போங்க. உங்க அரசியல் லைஃபை நீங்களே பாத்துக்குங்க. ஏன் விருப்பப்படினா உன் விருப்பப்படின்னு இருந்துட்டு போ. நான் என்ன அட்வைஸ் பண்ண நினைக்கிறேன்னா, ஜனங்களுக்கு முன்னாடி நீங்க நிஜமாவே ஒரு சிங்கம் அப்படின்னா மக்கள் முன்னாடி போய் முகத்தை காட்டுங்க. எலெக்ஷன்ல நில்லுங்க. ஆதித்ய தாக்கரே ஒரு தடவை சொன்னார்ல, நான் ஸ்டேஃபா தரேன்னு. இல்ல நீங்க ஸ்டேஃபா எடுத்துக்குங்க, நம்ம 2 பேருமே இந்த எலெக்ஷன்ல நின்னு பார்ப்போம். அதுக்கு தில்லு இருக்கா? நான் என்ன அட்வைஸ் பண்றேன், பால் எது தண்ணி எதுன்னு அப்ப தெரிஞ்சிரும்ல. சிவசேனாவோட பவரும் தெரிஞ்சிரும். இப்ப சின்ன பிரேக் அப்புறம் ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு என்னங்கிறத பாப்போம் நாம. சார், அது பொலிட்டிக்கல் ஆளுங்க, கங்கனா ரனாவத். சரி, அதுக்கு அவங்க ஒரு ஆக்ட்ரஸ், கலை சம்பந்தப்பட்ட ஆளு, ஆனா அரசியல் இல்ல. அவங்க பொலிட்டிக்கல் ஆக்டர். அவங்க கூட கேட்டாங்கல்ல, மகாராஷ்டிரா அவங்க அப்பா வீட்டு சொத்தான்னு. ஆமா, ஏன் அப்பா வீட்டு சொத்து தான். எப்படி அது? எதை பிடுங்கணுமோ பிடுங்குங்கன்னு சொன்னாங்கல்ல. புடுங்கிட்டல்ல. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல நாம விசாரணை நடத்திட்டு இருக்கிறது சஞ்சய் ராவுத் கிட்ட. இப்ப நாம அடுத்த செக்மெண்ட்டை பார்க்கலாம். ஆப்கி அதாலத்துல சாம்னாவோட ஸ்போக்ஸ் பர்சன் சஞ்சய் ராவுத் மேல மற்றொரு குற்றச்சாட்டு. அவர் தன்னோட பேனாவால விஷத்தை கக்கிறதா சொல்லியிருக்காங்க. உங்களோட ஆர்டிக்கல்ல படிக்கும்போது இப்பெல்லாம் நீங்க ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தா கூட அதுக்கும் சேர்த்து கேஸ் போட்டுறாங்க. அப்படிலாம் பார்த்தா தினமும் உங்க மேல ஒரு கேஸ் போடுங்க. பரவாயில்ல, போடட்டும், போட விடுங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்யட்டும். ஆயிரக்கணக்கான கேஸுங்களை நான் இந்த மாதிரி சந்திச்சிருக்கேன். 1992 ஒரு பிரச்சனை வந்துச்சுல மும்பைல. அப்ப என் மேல 160 கேஸ் இருந்துச்சு. என்னோட எடிட்டோரியல்ஸ், நான் எழுதுனது, பேசுனது. ஏன்னா அது கோர்ட்டுக்கு போய் என்ன பொய்ன்னு நிரூபிக்க நினைச்சாங்கன்னா அதை பண்ணுங்க. ஆனா இப்ப அதெல்லாம் பண்ண முடியாது. பொய்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல. எப்படின்னா, நவநீத் ராணா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அவங்க மாதோஸ்ரீயை விட்டு வெளியே போயிட்டு ஹனுமான் சாலிசா படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்கன்னா, மாதோஸ்ரீ விஷயத்துல விளையாடாதீங்க, நிலத்துல 20 அடி குழி தோண்டு புதைச்சிடுவேன்னு. ஆமா, நான் சொன்னேன். நான் எப்பவுமே பொய் சொல்ல மாட்டேன். நான் என்ன சொன்னேன்னா, மாதோசி கிட்ட விளையாடாதீங்க,
அது நவ்னித் ராணாக்காக மட்டும் சொல்லல, அது ஜெனரல் ஸ்டேட்மெண்ட். மாதவ் கிட்ட விளையாடாதீங்க. அது நமக்கு ரொம்ப பவித்திரமான ஒரு இடம். அங்க பாலாசார் தாக்கரே உட்காந்துருக்காரு. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப முக்கியமான இடம். அதை வச்சு விளையாடாதீங்கன்னு சொன்னேன். அதுலலாம் தயவு செஞ்சு அரசியல் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். அனுமன் ஜாலிசாவை நீங்க மறந்துட்டீங்களா என்ன? மகாராஷ்டிராவில் எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல? இல்ல அனுமன் ஜாலிசா படிக்க போறேன். சரி, குழி தோண்டி புதைச்சிருவேனா என்ன அர்த்தம்? உண்மையான கடவுள் மண்ணுக்கு அடியில தானே இருக்காரு. உள்ள போய் பாருங்க, நான் உங்களை அனுப்பி வைக்கிறேன். அவங்க தாம் புருஷன் சொன்ன விஷயத்த வெளியில சொன்னதும் அப்ப நீங்க பண்டி பப்ளின்னு சொன்னீங்க. பண்டி பப்ளி தான் எல்லாருக்குமே தெரியுமே. பாருங்க, அது ஒன்றும் அரசியல்ன்றது ஜோக்கர் விளையாட்டு இல்லை. தாக்கரே குடும்பம், சரத் பவார் சாரோட குடும்பம், மகாராஷ்டிராவில் பெரிய பெரிய குடும்பம். நீங்க நேத்து பேஞ்ச மழையில முளைச்ச காலா மாதிரி இருந்துட்டு எங்களை மட்டும் தட்டி பேசாதீங்க. ஜனங்களுக்கு எங்களை பத்தி தெரியும். ஏன்னா நாங்க அப்படி ஒரு குடும்பமா இருக்கோம் நாட்டுல. அப்புறம் நீங்க நாராயண் ராணே கிட்ட கூட பேசுனீங்கல்ல? நான் தான் உன்னோட அப்பான்னு சொன்னீங்களாமே. ஆமா, ஏன்னா நான் தான் என்னோட அப்பாவை விட்டுட்டு எப்பவுமே நான் போனதே இல்லைல்ல. பாலா சார ஒரே ஒரு ஆள் தான் அப்பனா இருக்க முடியும், அதுவும் பாலா சார் தாக்கரேவோடது. நான் என்னோட அப்பாவை விட்டுட்டு ஓடி போய் இன்னொரு அப்பாவை பிடிச்சிக்கல. எப்பவும் நான் என் அப்பனை மாத்திக்கிட்டதே இல்லை. ஒரே அப்பந்தான். அவங்க அப்பப்ப அப்பனை மாத்திக்கிறாங்க. அப்படியாப்பட்டவங்கள்ட்ட நான் அந்த பாசையில சொல்லிதானே ஆகணும், நான் தான் உன் அப்பன்னு. அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? அவர் பயந்து ஓடிட்டு தான் சொல்றீங்களா? ஆமா, அதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க கோர்ட்ல உட்கார வச்சு என்கிட்ட கேள்வி கேட்கறீங்க, நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம நான் ஓடி போயிட்டேன் அப்படின்னா அப்ப அது உண்மைதானே? பயந்து தானே எல்லாரும் ஓடுவாங்க. மத்ததெல்லாம் சும்மா போறலி. ஐடியாலஜி, உத்தவ் தாக்கரே, அது இது, சஞ்சய் ராவுத், இதெல்லாம் பொய்யான விஷயங்கள். சாக்கு சொல்லி தப்பிக்க பாக்குறாங்க. உண்மையான காரணம் என்னன்னா அவங்க பயந்து ஓடிட்டாங்க. சார், அது பொலிட்டிக்கல் ஆளுங்க. கங்கனா ரனாவத். சரி, அதுக்கு அவங்க ஒரு ஆக்ட்ரஸ், கலை சம்பந்தப்பட்ட ஆளு. ஆனா அரசியல் இல்ல. அவங்க பொலிட்டிக்கல் ஆக்டர். நீங்க அவங்களோட ஆபீஸ்ல புல்டோசரை ஏத்திட்டீங்களா? நான் எதுக்கு ஏத்தணும்? எதிரில எழுதி ஒட்டி வச்சிருக்கீங்க பிடுங்கிட்டேன்னு. ஆமா, புடிங்கிட்டேன். அதான் அந்த நியூஸ் ஒரு பேப்பர்ல வந்துச்சுல்ல. பக்கத்துல ஒரு பேப்பர் இருந்துச்சு. அதுல இருந்து ஹெட்லைனோட நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. இன்னைக்கு தலைப்பு என்னன்னு பாப்போம். மக்கள் பாப்பாங்க, படிப்பாங்க. எதிரில என்ன எழுதிருக்கு, எடிட்டோரியல் ஹெட்லைன்ஸ் என்ன. நாடு முழுக்க மக்கள் அப்படிதான் இருக்காங்க. அது ஒரிஜினல் லாங்குவேஜ்ல வரும், எல்லாரும் படிப்பாங்க. சோ ஒரு சேலஞ்ச் கொடுத்தாங்க அந்த பொண்ணு. அவங்க கூட கேட்டாங்கல்ல, மகாராஷ்டிரா உங்க அப்பா வீட்டு சொத்தான்னு. ஆமா, என் அப்பா வீட்டு சொத்து தான். எப்படி அது? எதை பிடுங்கணுமோ பிடுங்குங்கன்னு சொன்னாங்கல்ல. பாருங்க, விஷயம் என்னன்னா இந்த சண்டை எப்போ வந்துச்சு தெரியுமா? நீங்க என்னையே கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, அப்புறம் கண்டிப்பா அந்த விஷயத்தை நான் ஒத்துக்கிறேன். அரசியல் வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப சகஜம். இதெல்லாம் எப்பவுமே நடக்கிறது தான். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? மும்பை பாகிஸ்தான் ஆயிடுச்சுன்றீங்க. அப்படி சொல்ல அவங்க யாரு சொல்லுங்க? மும்பை பாகிஸ்தானா மாறிடுச்சா? நாங்க மும்பை பாகிஸ்தானா ஆகாம காப்பாத்திருக்கோம். பாலாசார் தாக்கரே திரும்ப திரும்ப தாவூத் கேங்கோட நாங்க தான் சண்டை போட்டோம். அதுல எங்க ஆளு தான் செத்தாங்க. ஷிண்டேவுக்கு அதை பத்தி என்ன தெரியும்? தாவூத் தாவூத் தாவூத்ன்றார்ல. அந்த தாவூத்தோட கேங் அது பாகிஸ்தான் கேங்கோட அவங்க கூட சண்டை போட்டு போட்டு 1992ல 140 பேர் செத்துட்டாங்க. இந்த கேஸ் சம்பந்தமா என் மேல 40 கேசஸ் இருக்கு. இப்பவும் கோர்ட்டுக்கு போயிட்டு தான் இருக்கேன். அவங்க அதை எப்படி சொல்லலாம் மும்பை நாங்க பாகிஸ்தானா மாத்திட்டோன்னு? அவங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க புடுங்கணும்னு நினைச்சதை நீங்க பிடுங்கிட்டீங்க, அத கவர்மெண்ட் பிடுங்கிருச்சு. ஆமா, பாருங்க, இந்த புடுங்குற ப்ராசஸ் இருக்குல்ல, அது நிரந்தரமா நடந்துகிட்டே தான் இருக்கும். பாருங்க, இப்ப புடுங்கிறது அதுக்கான டேன் என்னோடது. நாங்க புடுங்கும் போது ஆபீஸ் அந்த இடத்துல இருக்காது. இல்ல, புடுங்குறத பத்திலாம் நான் கேள்விப்பட்டேன். இந்த வருஷம் தீபாவளிக்கு பட்டாசு வெடிப்பேன்னு சொன்னீங்கல்ல. இந்த தீபாவளிக்கு 22 பேரு எல்லாத்தையும் விட்டுட்டு பிஜேபியில ஜாயின் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்கல்ல. ஷிண்டேவோட கவர்மெண்ட் கவுந்துரும்னு சொன்னீங்கல்ல. இப்ப ஹோலியே வந்துரும். அப்புறம் இந்த தீபாவளி விஷயம் இருக்கு பாருங்க. அதுவும் தீபாவளி அப்ப ஜெயில இருந்துகிட்டு தான் அந்த விஷயத்த சொன்னேன். என் பேர்ல யாராவது ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. ஆமா, அப்படி ஒரு வார்த்தையை நான் கண்டிப்பா சொல்லியிருப்பேன். இந்த கவர்மெண்ட் பிப்ரவரி அல்லது ஏப்ரல் மாசத்தை பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னேன். நான் தான் சொன்னேன். எப்படியும் சுப்ரீம் கோர்ட்ல என் கேஸோட ஆர்குமெண்ட் போயிட்டு தானே இருக்கு.
ஆனா ஒரு விஷயத்துல நான் தெளிவா இருக்கேன். சுப்ரீம் கோர்ட் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இவங்க எல்லாருமே கண்டிப்பா டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க பாருங்க. யாரெல்லாம் இங்க இருந்து ஓடினாங்களோ அவங்கள தான் சொல்றேன். எல்லாருமே டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க, சிண்டே உட்பட. ஒட்டுமொத்த 40 பேரும் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. சில சமயம் இதை பகல் கனவுன்னு சொல்லுவாங்கல்ல? இல்ல, இது கனவு இல்ல, இதுதான் நிஜம். நாங்க தூங்குறதே இல்ல, அப்புறம் எப்படி கனவு காண முடியும்? சார், நான் என்ன கேள்வி கேட்கறேன்னா, உங்களுக்கு தாக்கரே குடும்பத்தோட நெருக்கமான உறவு இருக்கு. அப்ப நீங்க இதுக்கான காரணத்தை சொல்ல முடியுமா? பாலா சாஹேப் உத்தவ் தாக்கரே விட்டு ஏன் பிரிஞ்சு போனாரு? அது அவரோட விருப்பம். இதுல 2000 தம்பி இருப்பாங்க, 4 பேர் இருப்பாங்க, வேற வீடு கட்டிட்டு போயிடுறாங்க. எல்லாருக்கும் வேலை செய்ய ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்ல. அவங்க தனியா செய்யணும்னு நினைக்கிறாங்க, அவங்கள செய்ய விடுங்க. ஏன் உங்களால தனியா எதுவுமே செய்ய முடியல? செய்ய முடியாது இல்ல, அதான் விஷயம். ஒருவேளை அவருக்கு தோணி இருக்கும் எனக்குள்ள நிறைய திறமை இருக்குன்னு. இந்த பார்ட்டியில, சிவசேனாவுல எனக்கு அவ்வளவு திறமை இருந்தும் எனக்கு ஏன் சரியான வேலை கிடைக்கல. அப்புறம் சொந்தமா ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சாரு. சொந்தமான பார்ட்டி ஆரம்பிச்சாருன்னா நல்ல விஷயம் தானே, நடத்துங்க. யாரு வேணான்னு சொன்னா? சில சமயம் பிஜேபி கூட, சில சமயம் அவங்க கூட, இவங்க கூட. அதை தான் நான் இப்ப சொல்றேன். எல்லாரும் நினைக்கிறாங்க நான் பொறுமையா இருக்கேன்னு. சிந்து நினைக்கிறாரு நான் நம்ம நாட்டுக்கு பிரதமர் ஆயிடுவேன்னு. அதே மாதிரி ராணே என்ன நினைக்கிறாருன்னா நான் முதல்ல சிஎம் அப்புறம் பிஎம் ஆயிடுவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. திறமையும் பொறுமையும் இருக்கா? அப்ப அதை வெளில போய் காட்டுங்க, போங்க. அப்புறம் ராஜ் தாக்கரே, நீங்க பேசுறதாகட்டும் எழுதுறதாகட்டும், பாலா சார் தாக்கரேயோட ரிஃப்ளெக்ஷன் உங்க முகத்துல தெரியும். பாருங்க, ஜானி லிவர் எல்லாரையும் மிமிக்ரி பண்ணுவாரு. அப்புறம் ராஜி சிவாஸ் கூட ரொம்ப நல்லா பண்ணுவாரு, பார்த்துருப்பீங்கல்ல. அது வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். சுனில்பா. சுனில்பா. நான் எப்பவுமே அதெல்லாம் பார்க்கறது உண்டு. பாலா சாருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். என்னையும் கூப்பிட்டுட்டு கூட இருக்கிற எல்லாருக்குமே அதை பத்தி சொல்லுவாரு. பாலா சார் அந்த மாதிரி பல பேர் மிமிக்ரி பண்ணியிருக்காங்க. சில சமயம் இந்த மாதிரி இல்ல. அதுக்காக பாலா சார் தாக்கரே ஆயிடுவோன்னு அர்த்தம் இல்ல. தாக்கரே சார் மாதிரி நான் எழுதுவேன். சில சமயம் கேட்பாங்க நீங்க எப்படி அவர் மாதிரி எழுதுறீங்கன்னு. இல்ல, பாலா சார் தாக்கரேன்னா அது அவர் தான். நான் அவரை மிமிக்ரி பண்றது இல்ல. Sir, it wouldn't be wrong to say that political plots nowadays are quite synonymous to movies. அதாவது ஒரு ஹீரோ, ஒரு வில்லன், ஒரு என்சாண்டிங் சப்ளாட். நீங்க பாலா சாஹிப் ஜி பத்தி ஒரு ஃபிலிம் பண்ணீங்க. அடுத்து நாங்க என்ன எதிர்பார்க்கலாம்? ஏக்நாத் ஷிண்டே பத்தி வருமா? இல்ல, அவரை பத்தி நான் ஃபிலிம் பண்றதுக்கெல்லாம் அவருக்கு தகுதியே இல்லை. ஏன்னா நான் ஒரு ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஜார்ஜ் பெர்னாண்டஸை பத்தினது. ஜார்ஜ் பெர்னாண்டஸ், நீங்க அவரை பத்தி கொஞ்சம் நல்லா கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆளு. பாலிடிக்ஸ்ல ஷார்ப் ஜார்ஜ் சார். அவர் எதுக்கும் பயப்படாத ஆளு. ஏன்னா அவர் இந்திரா காந்திக்கு கூட பயப்பட்டதில்ல. இந்த நாட்டு அரசியல்ல அப்படியேப்பட்ட ஒரு ஆளும் இருந்திருக்காங்க. பாலா சார் தாக்கரே, ஜார்ஜ் சார், அவர் எப்பவுமே யாருக்குமே பயப்பட மாட்டாரு. அவர் ஜெயிலுக்கே போனாலும் பயப்பட மாட்டாரு. சோ ஜார்ஜ் சாரை பத்தி அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்றதா இருக்கேன். வருங்கால ஜெனரேஷன்லாம் அதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இவங்களும் பொலிட்டீஷியன் தான். ரொம்ப நல்ல விஷயம். நீங்க ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பத்தி ஒரு படம் பண்ண போறீங்க. ஏன்னா அவர் ஒரு ஐடியலான தலைவர். அந்த அளவுக்கு ரொம்ப சாதாரணமா இருப்பாரு, இயல்பாவும் இருப்பாரு. இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் ஆப்கி அதாலத்துல சஞ்சய் ராவுத்தோட வழக்குல தீர்ப்பு என்னங்கிறத நாம பார்க்கலாம். வெல்கம் பேக். இன்னைக்கு நாம விசாரணை பண்ணது சஞ்சய் ராவுத் சார. பல கேள்விகள் அவரை பார்த்து கேட்டிருக்கோம். ஆப்கி அதாலத்துல இன்றைய ஜட்ஜ் ராம் திரிபால் சிங்கோட தீர்ப்பு என்னங்கிறத கேட்போம். சஞ்சய் ராவுத் கிட்ட கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் தெளிவா பதில் சொன்னாரு. அப்புறம் அவர் எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஓப்பனா பேசினாரு. ஒரு விஷயத்த நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். சஞ்சய்னா புக்ஸ் எழுதுறது, அதோட அவர் ரொம்பவே விசித்திரமான ஒரு ஆளு. ஆனா சஞ்சய் ராவுத் இந்த ஆப்கி அதாலத்துல இருந்தாலும் சரி, பொலிட்டிக்ஸ்ல இருந்தாலும் சரி, பத்திரிகை தொழில இருந்தாலும் சரி, அவர் விஷயத்துல எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல. எந்த கேள்வி அவர்கிட்ட கேட்கப்பட்டுச்சோ அதுக்கு அவர் சார்பா ரொம்ப நேர்மையான முறையில பதில் சொல்லியிருக்காரு. ஆனா ஒரு விஷயத்த நான் கண்டிப்பா அவர்கிட்ட சொல்லணும். அதாவது நான் எப்பவுமே வாழ்க்கையில நிறைய பார்த்திருக்கேன். அதாவது நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க, வாழ்க்கையோட வெற்றின்றது எளிமையில தான் இருக்கு, வெற்றியில இல்ல. அரசியல்ல கூட ஒரு வெற்றி இருக்கு பாருங்க, அது ஒரு மீடியம், அவ்வளவுதான், லட்சியம் இல்ல. அதாவது லட்சியம்ன்றது சமூக சேவை மட்டும்தான். ஒரு விஷயத்துல நாம ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த சமுதாயத்துல எக்கு தப்பா எந்த ஒரு விஷயமும் நடக்காம பாத்துக்கணும் நம்ம சார்பா. அதனால இந்த சமுதாயம் விரல் நீட்டி பேசவோ கேள்வி கேட்கவோ கூடாது. அந்த வகையில இந்த சமுதாயத்துல இருக்கிற யாரையுமே நம்ம கஷ்டப்படுத்தவே கூடாது. அதை மட்டும்தான் நான் இப்ப அட்வைஸா சொல்றேன். மத்தபடி அவர் இன்னைக்கு சொன்ன பதில்கள் எல்லாமே கன்வின்சிங்கா இருந்தது. அதோட ரொம்ப தெளிவாவும் சொன்னார்.
இந்த நம்பிக்கையோட சஞ்சய் ராவுத் இதே தைரியத்தோடையும் வேகத்தோடையும் மனசுல பட்டதை சொல்லுவாரு. அதே தைரியத்தோட பேனாவால எழுதுவாரு. அரசியல் வாழ்க்கையில பின்வாங்காம தைரியமா வேலை செய்வாரு. இன்றைய விசாரணை இதோட முடியுது. உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்திருங்க. நன்றி, வணக்கம்.